புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் பேக். நம்ம இப்போ நார்மலா யூஸ் பண்ற நிறைய டிவைசஸ்ல புது புது ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் டு சர்ச் இருந்ததுல ப்ரோ, அதுக்கு நம்மளுக்கு தெரியும் லென்ஸ் தான் அது. பட் என்ன அவங்க ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஸ்கிரீன்ல இருந்தாலுமே நான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மல்டி டாஸ்கிங் பில்ல பிடிச்சி அழுத்தினா, ஜெஸ்டர் பில்ல பிடிச்சி அழுத்தினா ஆட்டோமேட்டிக்கா மொத்த ஸ்கிரீனும் ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இது 13s வந்து அதுக்கு ஒரு தனி கீ, எசென்ஷியல் கீ மாதிரி கொடுத்து மைண்ட் ஸ்பேஸ்னு கொண்டு. அது என்னன்னா ப்ரோ, இது வந்து OnePlus 13 அப்டேட்ல வந்து அலர்ட் ஸ்லைடர் தான் இருக்கு. ஆமா, இதுவே பிளஸ் கீ இருக்குல்ல இப்போ இருக்க ஃபோன்ஸ்லாம், நார்டு ஃபைல் எல்லாம் கூட அதை அழுத்தினாலே மைண்ட் ஸ்பேஸ் ட்ரிகர் ஆயிடும். ஓகே, அதை அழுத்தினா ட்ரிகர் ஆயிடும். இதுல அப்படி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம், மேபி அவங்க வந்து மைண்ட் ஸ்பேஸ்க்கு ஆல்ரெடி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல இதுல ஆக்சுவலா பவர் பட்டன் கொடுக்கல. இதுல என்னன்னா 3 விரல் இருக்குல்ல, ஆமா, அதை கீழ இருந்து மேல அப்படி தூக்கினா அப்படியே லைட் அப் ஆகி அனலைஸ் பண்ணி அதை வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அதை அனலைஸ் பண்ணும் ப்ரோ. இப்போ நாங்கள் கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், நான் அனலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுது. என்னெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கு, சம்மரி வருது. இப்போ இந்த பேஜை பார்த்து ஐகான்ஸ் இருக்கான், இந்த பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா, ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் இருக்கான். அது தவிர ஹிந்துயிசம், ஏன்னா லார்ட் சிவாவோட அந்த ரிலேட்டடானது இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் திரும்ப ஆல்ரெடி பார்த்தது ரிலேட்டடான விஷயங்களை காட்டுது, உங்களோட மைண்ட் ஸ்பேஸ்லேருந்து எடுத்து காட்டுது. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மைண்ட் ஸ்பேஸுங்கிறத நான் இதுல இருந்து ஒரு ஃபோட்டோ தரேன் ப்ரோ. இது வந்து ஒரு ஹவுஸ் ஃப்ளையோட ஃபோட்டோ தான். இப்போதான் நான் வெளில வச்சு எடுத்தது. நீ நியர்பை ஷேர் இப்போ போகணும் இல்லை. இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ இதை வரேன் இருங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீன் எடுக்கிறேன். இதை நான் மைண்ட் ஸ்பேஸில் கொண்டு வரேன். நான் கொண்டு வந்தா அனலைஸ் பண்ணுது. இங்கே உள்ளே இருக்கிறது யாருன்னு சொல்லிடுமா? ஆமாம், சொல்லணும். பாருங்க, பார்ப்போம் அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இதெல்லாம். இன்னைக்கு பார்ப்போம். கண்டென்ட் ஆடாடு நீ இப்போ மேலே வரட்டும், ரெடி ஆகுது வரட்டும். அதே சமயம் இது அப்படியே ஓடட்டும். ஓகே, இந்த அதான் சர்க்கிள் டு சர்ச்சே இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. எப்படின்னா எசென்ஷியல் ஸ்பேஸ்னு ஒன்று இல்லை. இவன் நத்திங்கில் வச்சிருந்தால எசென்ஷியல் ஸ்பேஸ், அதுவும் இதே தான் பண்ணிச்சு. இவனும் அதே தான் ரிலவெண்ட்டாக பண்ணுறான். அவனும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பான். எசென்ஷியல் ஸ்பேஸ் கீ அழுத்தினா என்ன பேஜில் இருக்குமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பான். டைம் வெட்னஸ்டே ஏதோ டைம்லாம் வருது. லைக் இதெல்லாம் யார் கேட்டா? இப்போ லைக் அதெல்லாம் வருது. அக்கா யூனிவர்சிட்டியா? அக்கா யூனிவர்சிட்டி. ஆனால் ஸ்க்ரீனில் இருக்கிறத பற்றி ஏன் தெரியுமா சொல்லலைன்னு தோணுது, ப்ரைவசின்னு வாங்கிட்டா. ஸ்க்ரீனில் இருக்கிறது யார்? ஹேஷ்டாக் ரஜினிகாந்த் இருக்கு. அதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை தானே ப்ரோ சொல்லுது. அதுல ஸ்க்ரீன்ல இருக்கிறது யாருன்னு சொல்லவே இல்லையா? அது ஆமா, ஏன் சொல்ல? சொல்லாது. இது வந்து ஓகே, சரி, நீங்க ஏதோ அனுப்புறேன், நீங்க அதை அனுப்புங்க. பிக்சர் ரன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், அப்படியே கேலரி போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அந்த இமேஜ் அங்கே இருக்கும். அது வந்து நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற தான். இது வந்து ஒரு ஹவுஸ் ஃப்ளை தான். அந்த பெரிய ஃப்ரூட் கூட கிடையாது, ஃப்ரூட் ஃப்ளை கூட கிடையாது. இதை வந்து நான் தட்டிட்டீங்களா? இப்போ இதை எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நீ போட மேலே மூக்கில் இருக்கிறதுன்னா வாயில் இருக்கிறதுன்னு நான் சொல்லட்டும். அனலைசிங் முடிஞ்சுது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு பார்ப்போம். கடைசியில் இது ஒரு ஃபோட்டோ, இது வந்து Xiaomi 15 Ultra எடுத்திருக்காங்கலாம் சொல்லிச்சுன்னா, எடு செருப்ப நாயே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அதெல்லாம் எனக்கே தெரியும், நான் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ கண்டுபிடிச்சி ஒன்றும் இல்லை, இதுக்கு ஏஐ வேறையாடா வெண்ண அப்படின்னு கேட்கலாம். வெரி குட். நம்ம தெரிஞ்சது ஏன்னா அதுலேயே கீழே ஃபோட்டோலேயே இருக்குது, எல்லாம் கீழே இருக்குது. ஃபோட்டோலேயே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை நீ அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நான் என்ன இதை பாருங்கள், அதே தான் அந்த கர்மத்தியாக தான் சொல்லி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியா. அதாவது என்ன கண்டிஷனுக்குள்ளே வருதுன்னா, இது வந்து ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, இன்செர்ட் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வருதான். தேங்க்ஸுங்க, எனக்கு தெரியாது, இவ்வளோ நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து Xiaomi 15 Ultra வழியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லுது. அட என்ன ப்ரோ, இதுக்கு நான் வந்து இங்கே பாருங்க, இதுலேயே வந்து அப்படியே இங்கே வரேன். ஓகே, பார்த்தாலே எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த இது வந்துருதா, வந்தனால என்ன ஆகும்னா அவ்வளோதான், இங்கே வந்துருச்சா. இப்போ பாருங்க தலைவனை, சர்க்கிள் டு சர்ச்சுக்கு பதிலாக நீங்கள் ஏன் வந்து சொல்லுங்க, சர்க்கிள் டு சர்ச் தான் இது. இதில் கூகுள் என்னென்னலாம் சொல்லுது எல்லாத்தையும் சொல்லிடும். இது வந்து என்னது, இமேஜ் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை கரெக்டாக சொல்லிடுச்சு பாருங்க. ஹவுஸ் ஃப்ளைன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தலைவன் தமிழ் அக்கா படித்தே சொல்லுவாங்க. வீட்டு ஈக்கள். இந்த படம் ஒரு வீட்டு மஸ்கா டொமெஸ்டிக்கை சித்தரிக்கிறது. 1. வீட்டு ஈக்கள் மனித நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய ஒரு பொதுவான காஸ்மோபாலிட்டன் பூச்சியாகும், மேலும் அவை பண்ணைகள் மற்றும் நகர்ப்புற அமைப்புகள் உட்பட பல்வேறு சூழல்களில் காணப்படுகின்றன. 2. அவை நோயை உண்டாக்கும் உயிரினங்களை கொண்டு செல்வதாக அறியப்படுகிறது மற்றும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது பொது சுகாதார கவலையாக இருக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் அதெல்லாம் சொன்னது ஓகே. எனக்கு இதில் ஆனால் ஒரு விஷயம் தெரியணும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் போகிறேன். அது வாயில் அந்த நெக்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நான் இன்னும் திருப்திகரமாக இருக்கும். லிக்விட் ட்ராப்லெட்ஸ்
பபுளிங், இது பார்த்தீங்களா வாமிட் ட்ராப்லெட் ஃபார்மேஷன். வாமிட்லாம் பண்ணாதானா, திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணோம். இதுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா? இது பாருங்க, திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணி கலரே மாறுது பாருங்க ப்ரோ. இதே தான் ஹனிபீயில் பார்த்தேன். ஹனிபீ கிட்ட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஹனிபீ கிட்ட என் ஃபோட்டோ கூட இருக்குது. அதாவது ஹனிபீ கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ நான் எடுத்தது இருக்குது. ஆமாம். ஸோ டபுள் ப்ளோயிங். ஸோ இது இந்த மாதிரி கலரில் தான் இருந்தது, ஒயிட்டாக இருந்தது. அதுதான் போக போக நம்ம எடுத்த ஃபோட்டோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டாக இருந்தது. இன்னும் வெயிட் பண்ணி ஒரு எடுத்திருந்தாருன்னு வைங்க, ஒரு எக்ஸ்டர்னல் மேக்ரோ லென்ஸ்லாம் போட்டு எடுத்திருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கடைசியில் அது வந்து ஒரு தேன் மாதிரி மாறும். அதுக்கப்புறமா அது கன்சியூம் பண்ணிட்டு போயிடும், அது குடிச்சிடும், அது எடுத்துக்கும். அந்த லிக்விட் வந்து அதுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா எக்ஸ்க்ரீட் பண்ணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா லிக்விடாக கொட்டும். பின்னாடி லிக்விடாக தள்ளும், வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டென்ஸ் தேன் மாதிரி எடுத்துக்கும். வெரி குட். தேனி தான் ப்ரோ குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அது வேறு லெவல் தான், சூப்பர். ஸோ மொத்தம் ஏஐ வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியறது ஹாப்பியாக தான் இருக்குது. ஆமாம். ஆனால் இதில் என்ன பண்ணுன்னா, இப்போ அந்த மைண்ட் ஸ்பேஸாக மொத்தம் வேஸ்ட்டு. நீ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து என்னன்னா சர்க்கிள் ரிசர்ச்சே போதும். அதாவது நம்மகிட்ட இருந்து வெளில போன நத்திங் ஏதோ சம்திங் பண்ணிட்டானே, நாம வந்து நெவர் செட்டில்னு சொல்லிட்டு நாம இப்படி பண்ணாமல் இருந்தா அப்படின்னு நானும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி போடுறேன்னு வைங்க, ஏன்னா அவனும் இதுதானே பண்ணுறான். நான் இப்போ சர்க்கிள் ரிசர்ச்சில் இப்படி போடுறேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இமேஜ் டிஸ்பிளேஸ் போர்ஷன் ஆஃப் த மொபைல் ஃபோனு ஆப் ட்ராயரில் தான் காட்டுறீங்க. வேரியஸ் அப்ளிகேஷன் அதில் இருக்குது. சென்னை மெட்ரோ ரயில்லாம் இருக்குது, OnePlus கேம்ஸ் இருக்குது. போடு, இதைத்தான் அவனும் பண்ணுறான். இப்போ அதுக்கு என்னது மைண்ட் ஸ்பேஸ் தெரியல. இல்லை, இம்ப்ரூவ் ஆகும். எசென்ஷியல் ஸ்பேஸும் அப்படி தான் இம்ப்ரூவ் ஆச்சு, இதுவும் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு எக்ஸைட் மேலே அப்படியே போகுது. 4 கேமரா எக்ஸைட் ப்ரோ. ஆனால் எக்ஸைட் ப்ரோ முரட்டு இருக்குது. எக்ஸைட் ப்ரோ பயங்கரமான ஃபோன். எக்ஸைட் ப்ரோ இருந்ததுன்னா நிறைய நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எக்ஸைட் அல்ட்ரா வந்து மேக்ரோ வேற லீக்ல எடுத்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் மட்டும் நான் பார்த்தேன். அதை தான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸைட் அல்ட்ரா வந்து அது எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும். ஆனால் எங்கே சொதப்போம் அப்படின்னா, எடுத்த ஃபோட்டோ ஜூம் பண்ணால் கொஞ்சம் சொதப்போம் எக்ஸைட் அல்ட்ரா. ஆமாம். அது வந்து எக்ஸைட் ஆனால் இதில் வந்து இதுலேயுமே அப்படி தானே, இதில் ஜூம் பண்ணால் வேற லெவல். ஆமாம், அதில் ஜூம் பண்ணால் கொஞ்சம் சொதப்போம். இதில் ஜூம் பண்ணாலும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பெருசாக இல்லை. ஏன்னா அவங்க எடுக்கிற விதம் அப்படி. ஏன்னா அதில் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி டெலிமேக்ரோலேயே 30x போய் தான் மேக்ரோ எடுக்கிறேன். பார்க்கும்போதே ஆனால் மிரட்டலாக இருக்கும். அதில் வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நல்லா ஜூம் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. ஸோ ஃபர்தராக அதை நான் வந்து பிஞ்ச் டு ஜூம் பண்ணும்போது உடையிற மாதிரி ஃபீல் ஆகுது அதில். ஆமாம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா 3xல வந்து இவ்வளோ தான் அதில் போகவே முடியும். இதை தாண்டிலாம் இன்னும் ஜூம் பண்ணிலாம் அதில் ஜூமே கொடுக்கல. ஒருவேளை இது யோசிச்சு தான் கொடுக்காம விட்டாங்களான்ற சந்தேகமே எனக்கு அதுக்கப்புறம் தான் வருது. இதில் ஷாமியில் இன்னும் ஜூம் பண்ணால் என்ன ஆகும்னா, அப்போ இன்னும் ஜூம் எபிலிட்டி வந்து ஒரு ஆப்டிக்கல் ஜூம் இது டிஜிட்டல் ஜூமே கொடுத்துருந்தீங்கன்னா நானே என்ன பண்ணியிருப்பேன், இன்னும் ஜூம் பண்ணி உள்ளே போயிருப்பேன். இப்போ இது நான் எடுத்த ஃபோட்டோ ப்ரோ. இப்போ நான் ஸ்டாக் கேலரி உள்ள போகிறேன். ஸ்டாக் கேலரி உள்ள போயிட்டு இப்போ நார்மலாக டிஜிட்டல் ஜூம் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இவ்வளோ தான் அதோட ஆப்டிக்கல் குவாலிட்டி. இதை தாண்டி நான் ஜூம் பண்ணுற எபிலிட்டி எனக்கு கொடுத்தாங்கன்னா அது டிஜிட்டலாக ஜூம் ஆகுது. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் அதை வந்து மேனுவலாகவே பண்ணிக்கலாமே. இப்போ அப்படின்னா இதுதான் வந்து ஒரிஜினல்னு வைப்போம். ஒரிஜினல் ஃப்ரேமே வைக்கிறேன் 4:3 இவ்வளோ போகிறேன் அப்படின்னா இப்படி போய் வச்சுக்கலாம்ல. புரியுதா ப்ரோ? இப்போ மற்ற ஃபோனில் என்ன ஆகுதுன்னா இந்த ஜூமிங் எபிலிட்டியை டிஜிட்டலாக கொடுத்துட்றாங்க. ஓகே, நான் எடுக்கும் போதே இந்த ஜூம் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ எனக்கு க்ளோஸ் ஷாட் கிடைச்சிருது. அதுக்கப்புறமா அதனால நான் ஜூம் பண்ணும்போது குவாலிட்டி அடி வாங்குற மாதிரி அடி வாங்குது. ஆமாம், அன்னைக்கு இதுவும் எக்ஸைட் அல்ட்ராவையும் வச்சு ஒரு வீடியோ நீங்களும் நம்ம SRKM பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து ஒரு லெவலுக்கு தான் ஜூம் போக முடிஞ்சதுங்கிறது இதில் ஜூம் லெவல். அதில் ஜூம் போயினே இருக்கும் கேலரியில். இதில் ஜூம் கேலரியில் ஒரு லிமிட்டுக்கு தான் அது தள்ளுது. அதுக்கு மேலே ஜூம் பண்ணவே விட மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு 200% ஜூம் அந்த மாதிரி விடுது. ஆனால் அது என்னடானா அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்க Xiaomi. ஆமாம், இம்போர்ட் பண்ணி தான் வைக்கிறாங்களாமே. இது இந்தியாவில் பண்ணலையா இன்னும்? மற்ற ஃபோன்ஸ் பண்ணுறாங்களா? Xiaomi 15லாம் இங்கே தான் பண்ணுறாங்களா? இது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வித்துட்டு இருக்காங்களா? ரீசன் ஆனால் தெரியல. ஓகே, அதனால் இங்கே சரியாக விற்கலைன்னு ஒன்று இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளோ செஞ்சாங்கன்னு நமக்கு தெரில, விற்றுதானும் தெரில, நமக்கு இந்த டேட்டாலாம் கிடைக்கல. ஸோ இருக்கிறத முடிஞ்சு அதோட காலம் முடிந்து விட்டது, இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபோக்கஸிங், அந்த குழந்தைய பற்றி ஒரு விஷயம் நம்ம பேசணும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், இந்த கிட்ஸு தானே. அது என்னன்னா ப்ரோ, ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். என்னன்னா
இப்போ நம்மலாம் பாருங்களேன், பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம டிவைஸை தொடாம பேச ஆரம்பிச்சோம்னால நம்ம நிறைய கதைகள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். நீங்க வந்து கேமராவை ஆன் பண்ணாமே நம்ம நிறைய பூமர் பேசினதுனால தான் பூமருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணோம். ஆமா, அதுதான் விஷயம். நீங்க சொல்லுவீங்க, நான் மயிலாப்பூர்ல இருக்கும்போது நான் அந்த இடத்துல இப்படி போகும்போது அந்த ஏரியா இப்படி இருந்ததா, அப்ப அந்த வண்டி இருந்ததா கதை சொன்னவொன்னு நான் சொன்னேன், ஏன் ப்ரோ நம்ம 2 பேருமே உட்காந்துட்டு நாஸ்டாலஜி பழைய விஷயமா பேசுறோம், அதை பேசாம நம்ம ஏன் வந்து அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட் எல்லாம் கேமரால பேசக்கூடாது தான் பூமர். இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்களுக்கு குறை சொல்லல, அவங்களுக்கு கன்சம்ஷனுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப வைடா இருக்கிறனால இங்க ஒரு விஷயம் பேசுறான், அதே சமயம் டொயிங்கன்னு அடிக்குது, ஒன்னு அங்க போறான், போய் இப்படி பாக்குறான், பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் அவன் ஃப்ரெண்டு போட்டு. என்னன்னா எங்களுக்கு அப்போ அந்த பீரியட்ல அதாவது 70s 80s 90sல இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டா பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ்டா பண்ண முடியல. இப்போ அது ஃபோக்கஸ்டா பண்ண முடியல அவங்களுக்குன்னு இல்லை, இப்போ நம்மளுக்குமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, நான் இப்போ ஒரு விஷயம் பார்க்குறேன், ஓகே, நான் இப்போ அந்த சர்க்கிள் டு ஸ்டர்ச்சில் ஒரு விஷயம் தேடுறேன், வேற ஒரு விஷயம் எனக்கு அது கொடுக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நோக்கி போயிட்டே இருக்கேன். அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ஸ்டாலேருந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று வருது. ஓகே, நம்ம திவ்யா பண்ணிருக்கிற ரீல்ஸோ இல்லை பண்ணிருக்கிறது, அதை பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்து முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அடுத்த ரீல்ஸ்க்கு போகுது, அது வேற ஏதோ ஒரு விஷயத்த காட்டுது, நம்ம ஃப்ரெண்டு யாராவது பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, இப்போ அந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ரிலேட்டடாக வருது தெரிஞ்சவங்க, உடனே அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு அவங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும், லீடு. கரெக்டு, ஓகேயா? ஸோ உடனே ஓகே அப்படி ஒரு விஷயமாடா, சரி நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன், அவங்ககிட்ட கான்ஃபரன்ஸ் பேசிகிட்டு இருப்போம், அதுக்குள்ளே நடுவில் வேறு ஏதோ ஒரு கால் வரும், அந்த காலை எடுத்து பேசுவோம். அப்படியே ஒரு லூப்ல போய் ஒரு லூப். ஆனால் இன்னைக்கு நாம் வந்து என்ன விஷயம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், சர்ச் பண்ணி பார்த்து அந்த டீட்டெயில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போயிருப்போம். கரெக்டு, ஓகே. அது கடைசியில் ஆனால் எங்கேயோ போய் அவங்க 2 பேர் கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் இன்னொரு கால் பேசி கட் பண்ணிட்டு நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பேன். கரெக்டு தான். கரெக்டா? இப்போ இதை முடிச்சுட்டு இதை பேசி இங்கே கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கான்ஃபரன்ஸில் இருப்பாங்க, ஹோல்டில் இருக்கும், நான் மியூட்டில் போட்டிருப்பேன், எனக்கு இந்த ஃபோனில் இன்னொரு கால் வந்திருக்கும் ஷூட்டிங் ரிலேட்டடா. அதை நடந்து அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லலையே, அதை சொல்லுவோம்டா, அதை சொல்கிறதுக்காக போய் அதை சொல்லி அங்கே வரிசை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் எடுக்கும்போது யாரோ லைனில் இருக்காங்களே, யார் அது? 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி அவன் போன வேணானா இல்லை, ஒரு சில நாளில் கட் பண்ணிட்டு திருப்பி கூப்பிடுவாங்க, டே இருக்கியா இல்லையா செத்துட்டியா, இன்னும் உயிரோட தான் இருக்கியா மச்சான், நான் கூட நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், அப்படியே அது லெவலுக்கு நடக்கும். ஸோ இது இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இப்போ என்னென்னா ஃபோன் கொடுத்து பழகிட்டோம். சாப்பாடு ஊட்டணுமா ஃபோனு, எஸ் கரெக்டாக, அட்டென்ஷன் ஸ்பேன் அதனாலே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒரு விஷயத்தில் என்னென்னா அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இப்போ நீங்கள் நான் கூப்பிடுங்களேன், ஏதோ சிவபரணி 10 தடவை கூப்பிட்டா சிவபரணி ஃபோன்னு நான் எதுக்காக கூப்பிட்றேங்கிறது தெரியாது, சிவபரணியோட பார்வை ஃபோனில் இருக்கும். ஏன் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போதே பல நேரங்களில் நான் இந்த ஃபோனில் என்ன வந்திருக்குங்கிற மெசேஜ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இல்லை அது இதில் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிற ப்ரோ. இப்போ நீங்கள் அனுப்புனீங்க எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அது நீங்கள் எனக்கு அனுப்புனது வந்துதாங்கிறது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், நான் பாட்டுக்கு நீங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் உட்காந்து தேடக்கூடாது. ஆமாம், நீங்கள் அனுப்புனது வந்துதான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ இது வந்து ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் நான் உட்காந்து தேடி என்ன யூஸ்? இல்லை, நம்ம டெலகிராமில் அனுப்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட ஜோக் பண்ணுவீங்க நீங்கள், உங்களை பற்றி தெரியும். ஆனால் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ் கிறுக்கன்னு ஒரு வீடியோ பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன கண்டென்ட்டே என்னென்னா, இன்னைக்கு டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு, நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மொபைலில் பார்க்கலாம். நான் சொன்னது வந்து 2011-12 நான் சொன்னேன், யூடியூபுடைய அப்போ அந்த பீரியடில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் நாம் இழந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவங்கக்கிட்ட பழகிட்டோம். நம்ம இந்த வேலை டெய்லி பண்ண தான் போகிறோம், டெய்லி இஎம்ஐ கட்ட தான் போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற தான் போகிறோம். ஆனால் நாம் ஏமாறாமல் சந்தோஷமாக நாம் நமக்காக இன்னொருத்தர் வாய்ச்சிருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாங்கிறவங்க. நம்ம சந்தோஷமாக நம்மளோட வேலை என்ன, ஸ்கூலுக்கு போகிறது, அவங்க கொடுக்குறத சாப்பிட்றது, அதுவே ஒரு பெரிய வேலை. படிக்கிறது, படிச்சுட்டு ஏதோ ஒரு மார்க் எடுக்கிறது, வீட்டுக்கு வர்றது, தூங்குறது, அவங்க காத்தால எழுந்துக்க சொல்லி திட்டுறது. இப்போ நம்ம பசங்களுக்குலாம் நம்ம அதை தான் பண்ணுறோம். ஒரு 10-15 தடவை எழுப்புறோம், அவங்க எழுந்து நம்மளை திட்டுது. ஸோ 2 நிமிஷம் குறையா போகும். ஆமாம், ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ கவலையே கிடையாது, ஜாலியாக இருக்கும். ஆனால் அது படித்து முடித்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும், அவங்க மேலே ஒரு சில கடமைகள் தள்ளப்படும். ஏன்னா நமக்கு அப்போ வயசாக இருக்கும், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நாம் இப்போ நம்ம அம்மா அப்பாவை ஐயோ நமக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நாம் ரியலைஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் பண்ணுவோம், ஒரு சிலர் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இது பூமராக. ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும்போது தான் ஐயோ நாம் பிறக்கும்போது நம்ம அம்மா அப்பா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்களோன்னு ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில்
நாம அதை ரியலைஸ் பண்ண முடியும். உண்மைதான். இதை நம்மளோட குழந்தைங்களும் ரியலைஸ் பண்ணுற காலம் வந்து நம்மளை பிடிக்கும் போது நம்ம இருப்போமோ மாட்டோமோ தெரியாது. ஸோ அப்புறம் அதுக்கேற்ற கடமைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்க, நிஜமாவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. எனக்கு நிறைய என்ன சொல்கிறதுனே தெரியல. காமேஷ் ப்ரோ சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய அவங்க சொன்னதுலேயே முக்கியமான பாயிண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இருப்போமோ இல்லையோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். நம்ம நினைக்கலாம் மெடிக்கல் வந்து மெடிசன் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு. அதுக்காக எல்லா சுச்சுவேஷனும் அந்த மெடிசன் நம்மளை காப்பாற்றுற மாதிரியான சுச்சுவேஷனே வரும்னு சொல்ல முடியாது. ஆமாம், இல்லை அதாவது என்னென்னா எல்லாமே எல்லார் விஷயத்தையுமே அடுத்தடுத்த விஷயத்தை யோசிச்சு நம்ம வண்டி ஓட்டுவோம், யோசிச்சு நம்ம எதிர்ப்போம். அடுத்த நிமிஷம் நமக்கு நிரந்தரமாங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. கரெக்ட். நான் என்னென்னா இது ஆன்மா அப்படி இப்படிலாம் பேசிட்டு போனாலும் என்னென்னா நம்ம வாழற வரைக்கும் நிம்மதியாக அப்படியே வாழறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். யார் இருக்காங்க இல்லை நாம் ஒரு விஷயத்தை நடத்திட்டு போயிட்டுருக்கோம்னு நம்ம நினைப்போம். யார் இல்லைனாலும் அந்த விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஆமாம். யூடியூப்பில் சிவபரணி வீடியோ வந்தால் தான் யூடியூப்பாக கிடையாது. 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கோடி பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மறந்துடுவாங்க. ஒரு செகண்டில் மறந்துடுவாங்க அந்த வேலையை. இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மேபி இது ஞாபகம் இருக்கலாம். அவங்களோட பூமர் டாக்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி 15 அப்புறமா சிவான் ஒரு அண்ணன் வீடியோ போட்டாரு. அவர் வீடியோ போடும்போது வந்து அதை பார்த்து நிறைய போன்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். அது எப்போ வருதுன்னா அவங்க லைஃப்ல ஒரு அங்கமா ஒரு இன்சிடென்ட் நடந்தா மட்டும் தான் வரும். நீங்க என்ன எங்களை தூக்கி உள்ள வச்சாலே தவிர அது வரப்போறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த 70s 80s அந்த முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அவங்க பேசுறதுக்கான விஷயம். இப்போ எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த ஆலந்தூரில் இந்த கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிற ரோட்டில் தான் அவரோட வீடு, இந்த பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கிற இடம். ஸோ அந்த ஆலந்தூர் ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எனக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார், இந்த இடத்துல தான்டா என் வீடு இருந்தது, சின்ன குழந்தையா நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ அப்படி அதை சொல்லி அவருடைய நினைவு அசைப்படுவார் இல்லையா, அதை அசைப்படும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணாலும் திரும்ப என்னால் ஞாபகப்படுத்த முடியும். அவங்க வந்து அவ்வளோ நினைவுகள் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ப்ரோ? இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த சின்ன பசங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைன்னு சொல்ல வர காரணம் என்னென்னா, அப்பா வந்து இன்னைக்கு காலையில் அவங்களோட டைமில் அவங்களுக்கு வந்து அப்போ வயசு 25ன்னு வச்சுக்கோங்க, எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து பிஸி ஓட்டத்தில் இருப்பாங்க, இவங்களும் ஆக்குபைடாக இருப்பாங்க, இவங்களோட ஒர்க் இருக்கும். ப்ளஸ் அதே சமயம் உங்களுக்கு பாடி பில்டிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னும் போது அதை எடுத்து பண்ணுவாங்கன்னு வைங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிற இடத்துல போய் பார்த்தா நம்பர்ஸே கம்மியாக இருக்கும், மொத்த ஊரோட பாப்புலேஷனே கம்மி. இல்லை இவங்க போகிற இடத்துல வந்து ஓகேயா, நான் எப்படி சொல்றேன்னா ப்ரோ, வெளியில இப்போ பார்க்கு போனா அது இல்ல ப்ரோ, அடுத்து கேளுங்க, அதுல டிஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் சொல்றேன். இப்போ கையில போன் எடுத்துட்டு போல, ஆமா சரியா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னு வைங்களேன், இப்போ இந்த போன்னால எத்தனை விஷயங்கள் நம்ம இழக்கலாம்ங்கிறத நான் சொல்றேன். இழக்கலாம் விடுங்க, தேவையில்லாத நிறைய உள்ள வருது. வெயிட் பண்ணுங்க, நீங்க முக்கியமான டாபிக் விட்டு வெளில போயிட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவை பத்தி கண்டினியூ பண்ணணும் நீங்க. அது இல்ல, அதோட இன்னொரு கண்டினியூ, அது பரவாயில்ல, அந்த கண்டினியூ நோட் பண்ணுங்க. அப்போ ஒரு நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்ல சொல்லுங்க சரியா. எதுக்குன்னா இப்போ இதுல வந்து எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அப்பா வந்து இங்க இருந்து கிரவுண்டு போறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுன்ற மைண்ட் செட்ல போறாங்க. ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டை பார்க்கலாம், அவர் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஆனா அப்பா என்ன பண்ணுவாங்க, டே ஒர்க் அவுட் பண்ணுடா, நீயும் வாடா அப்படி பேசிட்டு என்ன கிரவுண்ட் வரைக்கும் போகலாம், அப்படி வேணா போவாங்களே தவிர நின்று அங்கேயே உட்காந்து மொக்க போடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்போ இருக்கிற நிறைய பேர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. நான் போறதே ஒர்க் அவுட் பண்ணேன், நான் அதை தடுத்துட்டு நடு ரோட்டில் நின்று டீ அடிச்சிட்டு இருந்தா என்ன கணக்கு? அது அன்னைக்கு ஒர்க் அவுட்டே மிஸ், காலி டன்னு. ஏன்னா ப்ரொஃபஷனே அப்படி இருக்கு. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, நியூஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி அப்பா டிஸ்கஸ் பண்றாங்கன்னு வைப்போம். ஒன்னு ரேடியோல கேட்டிருக்கணும், இல்லைன்னா டிவி, அப்படி ஒரு விஷயமே அப்போ அவங்க வந்து எதுவும் கிடையாது. சரியா. சோ ரேடியோல கேட்கணும்னாலும் ரேடியோ கையில எடுத்துட்டு போக முடியாது, ஒரு டேபிள் மேல வச்சிருப்பாங்க, பெருசா இருக்கும், உள்ளுக்குள்ள பல்பா இருக்கும். சரியா. அப்ப அந்த ரேடியோவும் அப்படிதான். இப்போ சரி, அதெல்லாம் தாண்டி பேப்பரும் கூட பார்த்தா எல்லா தெருவுலயும் பேப்பர் இருக்காது. இல்ல கரெக்டா அந்த கடைகள்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் இருக்கும், அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் ஓட்டியிருக்கோம். அப்பாவோட நான் அதான் சொல்றேன், அப்பாவோட நான் வாக்கிங் போவேன். இப்போ கிருஷ்ணப்பமௌலி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம் ட்ரிப்ளிகேன்ல இருந்தோம். அந்த கிருஷ்ணப்பமௌலி ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படியே நேரா வெளில வந்தாக்கா இது வரும், நம்ம ஸ்டேடியம் வரும். இந்த ஸ்டேடியம்ல அப்படியே நடந்து அந்த இது தாண்டி நேரா மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து அப்படியே நடந்தா கண்ணகி சிலை, அப்படியே நடந்து அப்படியே இது வரைக்கும் போவோம், காந்தி சிலை வரைக்கும் போவோம். காந்தி சிலை தாண்டி அப்படியே அந்த இது வரும், ரைட் எடுப்பீங்க. இல்ல ரைட்ல லைட் ஹவுஸ் வரும். திருப்பி லைட் ஹவுஸ்ல இருந்து ரிட்டர்ன் அப்படியே நடந்து நேரா யூ டர்ன் போட்டு வருவீங்க. யூ டர்ன்ல அப்படியே அந்த ரோட்லயே அப்படியே வெறும் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும், யூ டர்ன் போடுறதுக்குலாம் ரோடே சின்னதா இருக்கும். ஸோ அப்படியே நடந்து வருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம நினச்சி பார்த்தா, இன்னைக்கு நான் வந்து அதே இதில் நான் வாக்கிங் போனோம் அப்படின்னு நான் இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கடல் நடக்கிறது தான், கையில் மொபைல் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கேன். பாதி தூரம் ஒரு 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பு நடந்தவொடனே எவ்வளோ நடந்திருக்கோம் காத்தாலேருந்து. அப்படியே ஒரு தடவை அந்த ஆப் எடுத்து அப்படியே நோண்டி பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே காதில் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ நம்ம வீடியோ போயிட்டுருக்கோம், ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம், போயிட்டே இருக்கும்.
பக்கத்துல யார் வரான்னு பாக்குறது இல்ல, எதிர்க்க யார் வரான்னு பாக்குறது இல்ல. ஆமா நம்ம பாட்டு காதுல ஏதோ ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு ஓகே ஃபோக்கஸ், ஒரு விஷயம் நல்லது, நம்ம ஃபோக்கஸா போறோம். ஓகே நடக்கணும், இவ்வளவு நடக்கிறோம், அந்த 6 ரவுண்டோ 7 ரவுண்டோ அந்த ரோட்ல நடந்துடுறேன். ஆனால் நடக்கும்போது நம்மளை சுத்தி என்ன நடக்குது? ப்ரோ கரெக்ட், சூப்பர் தான். ஓகே அதை பாக்குறது இல்ல. ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு நாங்க நடந்து போகும்போது எதிர்க்க நம்பியார் சாமி நடந்து வராரு, எதிர்க்க இவங்க நடந்து அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறதுக்கு எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க வாக்கிங் வந்திருக்காங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனா நாம மகானா பார்க்கவே முடியாத ஒரு சில மனிதர்கள் அந்த காத்தால வாக்கிங்ல பார்க்கலாம். கரெக்ட் ப்ரோ. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி இருக்கு. நானும் இப்போ வாக்கிங்ல போலான்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். வெளில போகும்போது தெளிவா இருந்தேன், திரும்ப வரும்போது கண்ணெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி தடவைனா அப்படியே ஃபுல்லா மண்ணு, அந்த ஃபீலே இல்லையே. இப்போ நான் போனேன்னா எனக்கு வந்து வாக்கிங் போய் தான் நான் சீக்கிரம் செத்துருவேன்னு தோணுது. இப்போ நான் சைக்கிளிங்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போனேன். எப்போ சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு 1 இயர் பேக் 2 இயர்ஸ் பேக் கூட நான் சென்னையில் சைக்கிளிங் போனேன். ரொம்ப நிம்மதியாக போனேன். சொல்ல போனால் அந்த ஜனவரி மாதம் அப்போ நான் வந்து தொடர்ந்து 100 நாள் பிளான் பண்ணோம். பட் 50 நாள் தான் எங்களால் முடிக்க முடிஞ்சது. டெய்லி 50 போயிருந்தோம். சரியா? ஆனால் இப்போ என்னால் இதை நம்பவே முடியல. இந்த ஜனவரி நாங்கள் போயிருந்தோம். இப்போ போனால் நல்லா இல்லை ரோடெலாம். எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது ஏன் அப்படி. ரோடுன்னா நான் ரோடை மட்டும் சொல்லல, குவாலிட்டி ஆஃப் ஏர் ரொம்ப அடி வாங்கின மாதிரி ஃபீல் ஆகுது. எங்க போனாலுமே டஸ்டாவே இருக்கு. மூச்சு விட்டா மூக்குல எங்க இருக்க தொடச்சனா. அதாவது என்னன்னா இப்போ வந்து நிறைய இடங்கள் ரோடு நோண்டி போட்டு அந்த ரயில்வே ட்ராக் ஒர்க் நடக்கிறதுனால ப்ரோ நீங்க சொல்றது ஒரு சில இடங்கள் நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. இல்ல நீங்க மெட்ரோ வருது நான் ஒத்துக்கிறேன், மெட்ரோ வர இடம் நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது ஓஎம்ஆர் நீங்க போனது ஃபுல்லா அவுட் சைடு ஃபுல்லா மெட்ரோ ரூட்ல தான் போயிருக்கீங்க. புது கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட். ஆமா எல்லாமே மூக்கெல்லாம் மண்ணாயிடுது. கதல குளிச்சிட்டு நான் கதல கிளம்பினா நான் போட்டுருக்கிற ட்ரெஸ் இப்போ ரெயின் கோட் மாதிரி ஒரு விஷயத்த நான் நார்மலா பைக் ஓட்டும் போது எடுத்து போட்டு வேண்டியிருக்கு. அவ்வளோ டஸ்ட் இருக்கு. காலங்காத்தால முன்னாடிலாம் நம்ம காலங்காத்தால நடக்கும்போது அவ்வளோ டஸ்ட் இருக்காது. அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர் நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா இதெல்லாமும் ஒரு காரணமா மாதிரி வெளியில வர 4 பேரும் வராம போயிடுறாங்க ப்ரோ. இப்போ இல்ல 3/4 பேர் இப்போ மொட்டை மாடியிலேயே சுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொட்டை மாடியில மட்டும் என்ன ஆகுது, மொட்டை மாடியில ஒரு தடவை என்ன பண்ணா போனை ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த போனை போய் எடுக்கிறேன், மேல ஃபுல்லா தூசி படிஞ்சிருக்கு. தூசினா நான் சொல்றது வந்து இப்போ பிளான்ட் வேஸ்டோ இல்லாட்டி மைக்ரோ டஸ்ட். இல்ல அந்த மைக்ரோ டஸ்டே நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிளான்ட் பேஸ்ட் டஸ்டோ இல்லாட்டி செலந்தி வலையோ அதெல்லாம் இல்ல, எங்கேயோ இருந்து மண்ணு பறந்து வந்து விழுது. ஆமா அது அப்படிதான் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. இலையெல்லாம் மாமரத்து இலையெல்லாமே மண்ணு மண்ணா தானே இருக்கு. இதுதான் வந்து ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குதுன்றேன். இது வந்து என்ன டஸ்ட் இருக்கு, அதை நம்ம அந்த டஸ்ட்டை தான் நம்ம சுவாசிக்கிறோம். இதுவே ஊர்ல திருநெல்வேலி பக்கம்லாம் போனா அங்க இல்லையே. புரியுதா ப்ரோ? நான் டெவலப்மெண்ட்டுங்கிற பேர்ல கண்ட்ராவியை பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. ஆமா அதுதான். எந்த ஒரு நன்மை நடந்தாலும் நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்பேன். எந்த ஒரு நன்மை நடந்தாலும் ஓகே தான், நீங்க வந்து இதை ஒரு கணக்கா சொன்னாலும் கரெக்ட் தான். எனக்கு என்ன மெட்ரோ என் வீட்டு வாசல் வழியாக போகுது, நான் இருக்கிறது எங்கேயோ மெட்ரோ ரூட்லயே நான் இல்ல, எனக்கு ஏன் இங்க அந்த ஃபீல் வருதுங்கிறேன். இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இடத்துல நடக்குது, ஒரு இடத்துல ஐடிக்காக வரிசையா ஒரு 20 மாடி கட்டுறான், அங்கெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரியான சிமெண்ட் டஸ்ட்டோ ஏதோ படுது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு டஸ்ட் பரவுதுன்னா கரெக்ட் தான், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான், வீரண்டர் நிறைய இருக்கும், பரவுது. நான் இருக்கிற இடத்துக்கு சம்மந்தமே இல்லையா, எங்க சுத்தி பார்த்தாலும் பெருசா எதுவுமே இல்லையா, அப்புறம் எப்படி இங்க? அப்படி கிடையாதுங்க. அதாவது அடுத்தடுத்த லெவல் இப்போ ஒரு சப்வேக்குள்ள தண்ணி இருக்கும். ஓகே, சப்வேக்குள்ள வண்டி போயிட்டே இருக்கும். சப்வேக்குள்ள இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா அந்த சப்வே விட்டு வெளில வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அந்த தண்ணி, அந்த டயர் தண்ணி. சரி, பிராக்டிகலா ஒரு 400 மீட்டர் வச்சுப்போம். 400 மீட்டர் கூட 400 அப்படி கிடையாது. 400 மீட்டருங்கிறது வந்து விஷயம் கிடையாது. நீங்க என்னன்னா நிறைய அதாவது ஒரு ஏகப்பட்ட வண்டி அந்த லெவல்ல ஒரு அந்த சப்வேக்குள்ள வந்து ஒரு 100 வண்டி தான் போகலாம். ஆனா அங்க 4000 வண்டி போகுதுன்னா அந்த டயர் தடம் அப்படிதான் இருக்கும். ஒரு லெவலுக்கு அவ்வளவுதான் டஸ்ட் கொட்டணும். இப்போ உங்க அந்த வேல்ஸ் காலேஜ் பக்கத்துல ஒரு இவ்வளவுதான் பில்டிங் கட்டணும்னு இருக்கு. ஆனா நம்ம அப்படியே கட்டி வச்சிருக்கோம். 2 பக்கமும் தண்ணி, சதுப்பு நிலம். நாங்க இப்ப 2 பக்கமும் கட்டியாச்சு. இந்த பக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் வந்துருச்சு, இந்த பக்கம் இது வந்துருச்சு. இப்போ ஃபுல்லா கட்டிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ அந்த 2008ல எங்க அம்மா இறந்து போன போது 2 பக்கமும் தண்ணியா இருந்ததுங்க. நீங்க அங்க வந்து ஆமா அப்படிதான் எங்க அம்மாவோட டெட் பாடி எடுத்துட்டு வந்தாங்க கிரீமேஷனுக்காக. ஓகே, எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அப்ப 2 பக்கமும் தண்ணிங்க. ஓகே ஓகே, பிரிட்ஜ் எல்லாம் இப்போ பெருசா இல்லைங்க. இப்போ பிரிட்ஜ் வந்துருச்சு, 2 பக்கமும் பில்டிங் வந்துருச்சு. அந்த குப்பை கொட்டுற இடம் மட்டும்தான் இருக்கும். இப்போ குப்பை கொட்டுற இடம் வந்து அந்த குப்பையை இது பண்ற இடம் சின்னதா இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே சரவணா ஸ்டோர்ஸ் வந்துருச்சு. ஒரு கல்யாணம் இதெல்லாம் காலி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. டம்ப் பண்ண இடங்கள்ல வந்து குப்பை மேல மண்ணு மாதிரி ஆகி இலைகள் செடியெல்லாம் முளைச்சி அது டீகம்போஸ் ஆகி குப்பை இருந்த இடமே தடம் தெரியாம அது ஒரு டைப் ஆயிடுச்சு. இருந்த குப்பையை ரிமூவ் பண்ணாங்க, மீதி குப்பை மேல ஒரு அவ்வளவு பெருசு. அதாவது ஃபாரின் அந்த ஏரியோட சைஸ் என்னன்னு தெரியும்ல ப்ரோ? அந்த ஏரியோட பேரே பெரிய ஏரி ப்ரோ. பல்லவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்பும் போது மழை காலத்துல விடுங்க இதை நம்ம வந்து பார்த்தோங்கிறது தான். இவ்வளவு பெரிய ஏரி ஏதாவது ஒன்று சொன்னா நம்ம அரசியல் பேசுறோம், நம்ம அது நம்ம பேச வேண்டாம்.
இப்போ நம்ம வந்து இருந்தது ஒரு விஷயம் இருந்ததுங்க முன்னாடி அவ்வளோதான், அவ்வளோ சொல்லுவோம். ஓகே சரி, இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃபும் அதே மாதிரி இருந்தது, இப்போ இல்லைங்கிறது எனக்கு வருத்தமா அவ்வளோதான் இருக்கு. சொல்லிட்டு போயிடணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா வெளியில யாருமே போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானே, வெளியில யாரும் போக முடியலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றேன். இப்போ முன்ன வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ஒர்க் அவுட் பண்றதுக்காக வெளில போவேன், ஐயோ எல்லாம் வெளில போங்கயா, நீங்களும் சும்மா வீட்டுக்குள்ளே இருந்து ஃபோன் நோண்டிட்டு வெளில போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்ற தகுதியை இழந்துட்டேன். ஏன்னு பார்த்தா என்னாலேயே வெளில போக முடியல. ஒரு நாளைக்கு 5 வீடியோ பண்ணோம்னா வெளில எப்படி போக முடியும்? 5 வீடியோலாம் நான் அசால்ட்டா பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நான் சொல்றேன், வீடியோ முடிச்சுட்டு கூட என்னால் வெளில போக முடியல. இப்போ நினைச்ச ஒண்ணுல ப்ரோ, நானும் நீங்களும் இப்போ நம்ம 2 பேரும் பழகியே 2021 நம்ம மீட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஆமா சரியா, 2021 2022 மீட் பண்ணிருப்போனே இப்போ. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, உங்க மடிப்பாக்கம் பக்கத்துல எல்லாம் வந்துட்டு அங்க வேற ஒரு லேக் நீங்க காமிச்சு, அந்த லேக்ல M33 அங்கெல்லாம் கூட நம்ம சுத்தி இருக்கோம். இப்போ அதே ரோடு நான் வந்தேன் ஒரு 1.5 மாசம் முன்னாடி வந்தேன். ஆமா, சுத்தமா அடையாளமே இல்ல, ஃபுல்லா மண்ணு, எங்க போனாலும் மண்ணா இருக்கு ரோட்ல. என்ன இருக்குன்னா, இப்போதைக்கு அந்த மழைநீர் வடிகாலுக்காக கட்டினாங்க. அதுக்கப்புறம் மழைநீர் வடிகால் கட்டும்போது என்ன பண்ணாங்கன்னா, மெட்ரோ வாட்டர் லைனை உடச்சு விட்டாங்க. அதனால மெட்ரோ வாட்டர் புது லைன் போடுறதுக்காக இப்போ உடச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெட்ரோ வாட்டர் புதுசாக போடும்போது ட்ரைனேஜை உடச்சு விட்டுருக்காங்க. அதனால் அடுத்தடுத்து நோண்டுறதுனால மண் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. செட்டில் ஆகிடும், ஒரு 4 வருஷத்துல செட்டில் ஆகிடும், அதில் அதுவே பழகிடும். சரி, ஓகே. அதான் இப்போ இப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்றது? அப்போ உங்க கூட வாக்கிங் வந்திருக்கேன், அப்புறம் நான் என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, நாங்களே பயங்கர ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஜிம்ல இருந்தெல்லாம் என்னையே துரத்திருக்காங்கன்னா பாருங்க, அந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நாங்க. இல்ல வாக்கிங் சீரியஸா பண்ணிருக்கோங்க. நம்ம கேங் வாக்கிங் பயங்கரமா பண்ணுவோம். நானும் அஸ்வத்தும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புவோம். நான் அஸ்வத் வினோத் வாக்கிங் பொறுத்த வரைக்கும் நானே டெய்லி 10,000 to 15,000 நானே டெய்லி கவர் ஆயிடுவேன். அப்போ யோசிங்களேன், இதெல்லாம் இப்போ பண்ண முடியலங்கிறேன். அவுட்டோர்ல முன்ன பண்ண முடிஞ்சது, இப்போ என்னால் பண்ண முடியல. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனையும் என்னால் பார்க்க முடியுது. இல்லை, நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவேர்னஸ் இருக்கு, வாக்கிங் நடக்கிறவங்க நிறைய பேர் நடக்கிறாங்க, ரெகுலராக நடக்கிறவங்க நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல. ப்ரோ அதுவும் கிரேசியா இருக்கு ப்ரோ. நீங்க சொல்ற கரெக்ட். உங்க வீட்டு பக்கத்துல ஏரியில எவ்வளவு பேர் நடக்கிறாங்க? நம்பர் சொல்லுங்க. மினிமம் வந்து காத்தால ஒரு 600 பேர் வரைக்கும் நடக்கிறாங்க. அதே மாதிரி சொல்றேன், 600 பேர் நடக்கிறத நான் தப்பு சொல்ல, 600 பேர் நடக்கிறாங்க, கைத்தட்ட தோணுது. பட் அங்க என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஏரிக்கு சைட்ல வந்து நடக்கிறதுக்கான பாத் வந்து அட் டைம் 2 பேர் நடக்கலாம், அவ்வளவுதான். அது நடுவுல இருக்கு, பைக்ல வந்துடுறாங்க, அதெல்லாம் இருக்கு, ஆனா வராங்க. இதேதான் வந்து சிட்லப்பாக்கம்ல இப்போ ஒரு ஏரி இருக்கு, அது செம ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா அட் டைம் 1500-2000 பேர் வராங்க, நடக்கிறாங்க. அங்க ஜூஸ் விற்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்தா எனக்கு வந்து நீங்க ஜூஸ் விற்கிறது விடுங்க ப்ரோ, அது கமர்ஷியலைஸ் ஆகுது, எல்லாரும் வராங்க, ஜூஸ் வாங்குறாங்க, போறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அவ்வளவு பேர் வந்தா அதுவும் நடக்கிற ஒரு ஃபீலே இல்லைன்றேன். கன்ஜெஷன் தான் அங்கேயும் ஃபீல் ஆகுது. கன்ஜெஷன் தான் இல்ல, பரவாயில்ல. ஒரு பேஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த பேஸ் நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதனால ஒரு டைம்ல ஜிம்முக்குள்ள போறதுக்கு பதில் அவுட்டோர்ல போயிடலான்ற அளவுக்கு இருந்தது. இல்ல ஆக்சுவலா என்ன எப்படின்னா, அந்த பேஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஏரிக்கரையில இருந்து லெஃப்ட் சைட்ல அப்படியே கொஞ்சம் அந்த க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கும், ஏரிக்கரை சைட்ல ஒரு ரோடு போகும், அந்த ரோட்ல அப்படியே உள்ள போய் அப்படியே நேரா அப்படியே போய் அப்படியே பொன்னியம்மன் கோயில் போய் அப்படியே நேரா கூட்டோடு வந்து, கூட்டோடுல இருந்து கீழ்கட்டுல வந்து, கீழ்கட்டுல இருந்து அப்படியே அந்த சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன அந்த ரூட்ல இப்ப போலான்னு பார்த்தா மேல இருந்து எப்படா பிரிட்ஜ் உள்ளோன்னு தெரியாது. எதுக்கு சொல்றேன்னா மெட்ரோ அந்த லட்சணத்துல ஃபுல்லா மண்ணா இருக்கு. சின்ன பிட்டு தான் அந்த வேணா, நீங்க உள்ளுக்குள்ள சந்தில பேரலல் சந்தில உள்ள வந்து நீங்க அந்த ட்ரெயின் ரயில்வே ட்ராக் ஆனா இதெல்லாம் வந்து, ஆனா இது நம்ம எதுக்காக பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன், இப்ப நம்மளே டிஸ்ட்ராக்ட் ஆகி தான் இதை பேசணும்னு வந்து குழந்தைகள் டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சோம். இதுல எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே கூட்டுரோட பாருங்க. ஒரே ஒரு செகண்ட். ஸோ இன்னைக்கு நமக்கே இவ்வளோ தூரம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இப்போ இந்த வீடியோக்குள்ளே பேசும்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகணுங்கிறது புரியுது கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து அதாவது ஒரு அந்த ஜெனரேஷனில் நான் திருப்பி சொல்கிறேங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இருந்தவங்க வந்து எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி, அந்த பொறுமைக்கு தான் இதை பேசவே வந்தேன், அதை தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே லிமிட்டடு, அதனால எந்த விஷயத்த பண்ணாலுமே ரொம்ப பொறுமையாக ஜாலியாக பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, இன்னைக்கு காலையிலேருந்து வீட்டில் லீவுன்னு உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம வீட்டில் உட்காடுறோன்னு வைங்க, லீவுன்னு ஒரு நாள் நீங்கள் வீட்டில் உட்காந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் சொல்லுங்களேன்? நீங்கள் சொல்லுங்களேன், என்னெல்லாம் பண்ண முடியும்? நான் தூங்குவேங்க. சரி, தூங்குறத தவிர சொல்லுங்கள். 24 மணி நேரம் நீங்கள் தூங்க முடியாது. அடுத்து வாங்க விஷயத்துக்கு வாங்க. எழுந்ததும் என்ன பண்ணுவீங்க? எழுந்தவொடனே பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்குவாங்க. சரி, அது எல்லாரும் வாங்குறது. அடுத்து விஷயத்துக்கு வாங்க. அடுத்து ஓகே, அவங்க இதை பண்ணலை அதை பண்ணலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விடுங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தானே கேட்குறேன். இப்போ உங்கள் ஃபோன் இருக்கு, ஃபோனில் என்ன பண்ணுவீங்க? ஃபோனில் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன். சரி, ஓகே. அடுத்து ஏன் பார்க்குறேன்னு திட்டுவாங்க. சரி, அடுத்து அதான் அடுத்து விஷயத்துக்கு வாங்க. சும்மா இப்போ பாரு, இவர் சொல்கிறது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன அடிக்க, அவன் என்ன அடிக்க, என்ன அடிக்க. ஓகே, சும்மா சொல்லுங்க. முடிஞ்ச உடனே வீட்டில் ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அந்த வேலையை பண்ணுறது. சரி, நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் ஓ செய்வேங்க. சரி, ஓகே, நீங்கள் வாங்க. அப்புறம் கிளம்பி சிவபரணி எங்கே இருக்காருன்னு பார்த்து சிவபரணி. சரி, அவர் இருக்கிறதெல்லாம் விடுங்க, நீங்கள் அவரெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்கள் மற்றபடி ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள். சென்ட்ரலாக இங்கே இப்போ வரலைனாக்கா ஃபர்தராக என்னைக்கு ஷூட்டிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்னங்கிறத உட்காந்து பார்ப்போம். பார்த்துட்டு டைம் கிடச்சதுன்னா ரெஸ்ட்டு தான் எடுப்பேன். மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுப்பேன்.
ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டில் திட்டுவாங்க, இந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வீட்டில் இந்த வேலையெல்லாம் இருக்க, அதெல்லாம் பண்ண வேண்டியதான்டா ஏன்டா. சரி ஓகே, நான் இப்போ விஷயத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஜென்ரேஷன் நமக்கு ரெகுலரா நடக்கிற விஷயம் மத்த எல்லாரையும் நான் பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஐடி கைஸே வைப்போம், இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னா அவுட்டிங் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டுறாங்க, வெளில போறாங்கன்னு இருக்கட்டும். அது போலனா மற்றபடி என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே பாருங்க அவங்க வந்து ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சமைக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிடுறாங்க. அப்போ அந்த டைம் சேவ் ஆகுது. சரி, அந்த டைம்ல அப்போ எங்கேயா செலவு பண்றேன்னு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது ஒரு ரீல்ஸாவே நான் உட்காந்து போட சொன்னேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் மாவு அரைக்க போறேன், இனிமேல் கடையில் வாங்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சிவப்பு ரைஸை வாங்கி போட்டு பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு இட்லி, நான் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே நான் இட்லி பண்ணியிருக்கேன். நீ அதாவது வீட்டில் நைட்டு கிளம்பி ஷூட்டிங் இருந்ததுன்னா ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொல்லிடுவான், நைட் எதுவும் சரியாக சமைக்கலன்னா வெளியிலேயே ஏதாவது நல்லா சாப்பிட்டு வந்துரு, வீட்டில் உனக்கு ஒன்றும் கிடையாது, லேட்டாச்சு 10-11 மணிக்கு வர பழம் தான் இருந்தால் இருக்கும், இல்லை அதுவும் இருக்காது, வெளியே சாப்பிட்டு வந்தேன். ஒரு சில நாள் பண்ணிட்டா அப்படின்னாக்கா என்ன சொல்லுவேன்னா, வீட்டில் பண்ணியிருக்கேன் வெளில சாப்பிடாத, எவ்வளோ நேரம்னாலும் வீட்டுக்கு வரும். ஸோ அன்றைக்கி நைட்டு பாருங்கள் வீட்டுக்கு வந்தால் இட்லி பண்ணியிருந்தான். அவள் என்ன இட்லின்லாம் என்கிட்ட சொல்லலை. பார்த்தா இட்லி வந்து அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் இருந்தது. ஏதோ ஆயிடுச்சு போல. அதனால் என்னடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜென்டர் இது நம்ம கிரைண்டரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்துருப்பாங்கல்ல, துரு பிடிச்சதுல இட்லி இப்படி மாறிடுச்சானே, சிவப்பு ரைஸில் போட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஆனால் இவங்கெல்லாம் இப்போது முக்கால்வாசி பேர் வந்து இன்னைக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறாங்க. அந்த இட்லி மாவு கூட வெளியிலேருந்து வாங்கிடுறாங்க. நான் அதை தான் ப்ரோ சொல்கிறேன். இப்போ 15 ரூபா இருந்த இட்லி மாவு இன்னைக்கு 40 ரூபா தெரியுங்கள, 45 ரூபா ஒரு கிலோ. சரி, அது இருக்கட்டும். இப்போ மேட்ரு என்னன்னா, அது ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்னும் போது அந்த எல்லாம் டைம் சேவ் பண்ணுறதா நினைக்கிறாங்க. சரி, டைமை சேவ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, அதான் என் கேள்வி. சரி, இப்போ டைமை சேவ் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது எனக்கு இருக்கிற டைம் பத்தலை, ஏன்னா நான் இருக்கிற டைமில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுதுங்கிறாங்க. என்னெல்லாம் பண்ண முடியுதுன்னு பார்த்தா, ஓடிடி ஆப்பில் படம் பார்க்கலாம், ஒரே நாளில் 4-5 படம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாரமும் ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்த 2 நாள் தொடர்ந்து இதை தான் பண்ண போகிறேன். அப்புறம் வாட்ஸ்அப் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஒரு 4 போஸ்ட் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி இதை தான் சொல்கிறேன். இப்போது இதே இடத்துல உங்கள் அப்பா, சரியா, நான் என் அப்பாவை கூட சொல்லலை, உங்கள் அப்பா இன்னும் ஃப்ரண்ட்டு இல்லையா? இப்போ அவங்க டைமில் இமேஜின் பண்ணுங்கள், இன்றைக்கி உனக்கு லீவ்டா அப்படின்ட்டாங்கன்னா அவர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிங்களேன். ஐயோ, அவர் லீவ் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போவார், கூப்பிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ண. சரி, அதை விடுங்க. நீங்க வீட்டில் இருக்க நீங்க யாருமே இன்வால்வ் ஆகாத டைம், கல்யாணமே ஆகல, அப்போதான் நான் சொல்றேன். அப்போ அவருக்கு ஒரு 20 வயசுன்னு கூட வைங்க, என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? அப்பெல்லாம் அவர் வந்து ஜிம்முக்கு போயிருந்தாரு, பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக ஒரு நாளைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்குறாருன்னு வைப்போம். 16 மணி நேரம் தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பூரா மீதி நாள் பூரா ஜிம்ல தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. எனக்கு நல்லா தெரியும். எப்பவுமே எக்ஸசைஸ். சரி, 16 மணி நேரம் இருக்கு ப்ரோ. எக்ஸசைஸ்னாலும் தொடர்ந்து யாரும் வெயிட் லிஃப்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த 16 மணி நேரமும் இப்போ வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. ஆமா, ஏதோ ஒரு விஷயம். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரியே நீங்க 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஜிம்முக்கு போனாலும், அந்த 2 மணி நேரம் ஜிம்ல இருக்கிற நேரத்திலே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கால் பண்றான், வாட்ஸ்அப்ல முக்கியமான மெசேஜ்ங்கிறான், இதை வாங்கணுங்கிறான். அதே சமயம் பாத்தீங்கன்னா அங்க ஜிம்லயே யாராவது வந்து கதை பேசுறாங்க. ஆமா, புரியுதா? இது நான் எப்படி சொல்றேன்னா, 2 மணி நேரம் தான் ஒர்க் அவுட்டுக்கு போறேன், அந்த டைமே என்னால இந்த 2 மணி நேரம் ஒர்க் அவுட்ல ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஓனர் காத்தவராயன் கதறுவாரு, டே காமே சொல்லிட்டானா எல்லாரையும் ஜிம்ல வேலை செய்ய விடாம, நான் அதாவது அவர் பாவம் ஒர்க் அவுட் பண்ற டைம் அவரை கூப்பிட்டு பழைய கதையெல்லாம் பேசி, நீ வந்தனா என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு கெஞ்சின காலங்கள்லாம் உண்டு. நீ கிளம்புறியா இல்லையா? இல்ல, ஆக்சுவலா இதை தான் சொல்ல வரேன். இது எப்படி இருக்குன்னா, அப்போ அவங்களுக்கு வந்து நீங்க கதை பேச போனாலும் உங்க அப்பாவுக்கு அது பெருசா தெரியாது. ஆமா, பேசிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பேசிக்கிட்டே வந்து ஒர்க் அவுட்டும் பண்ண முடியலன்னா கூட பேசி முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க? 8 மணி நேரம் தொடர்ந்து காமேஸ் உட்காந்து பெரிய உரையாடல் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்கன்னு வைங்க, உங்க அப்பாவுக்கு என்ன இருக்கும்னா 1/2 மணி நேரம் தள்ளி போயிருக்கும். ஆனா இப்ப இந்த மீதி நாள்ல அவ்வளவு டைம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆமா, இப்ப அந்த ஃபீலே இல்லைங்கிற. எனக்கு அடுத்து இது இருக்குங்க, 4 மணியா? 4 மணிக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஷோ இருக்குன்னாங்க, அந்த ஷோவை பார்க்கணும். அடுத்து 6:30 மீட் பண்ணலாமா ப்ரோ? 6:30 மணிக்கா? 6:30 மணிக்கு வேற ஒரு வேலை சொன்னாங்களே. இந்த மாதிரியான ஒரு பிஸியான ஒரு மாயான ஒரு உலகத்துக்குள்ள நீங்களாவது பாருங்களேன். இப்போ அத்தனை ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அதெல்லாம் பேசுறீங்க, ஓகே. பட் மற்ற எல்லாரையுமே ப்ராக்டிக்கலாக வீடியோ பார்க்குற நண்பர்களை கூட சொல்றேன், என்ன பண்ண போறோம்னே தெரியாது, ஆனால் ஏதோ பண்ண போறோம்ன மாதிரியான ஒரு பிஸியான விஷயத்திலேயே இருப்பாங்க. எல்லா நிமிஷமும் ஏதோ பண்றேன். ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆப்ஷன்ஸும் நம்மளை சுற்றி இருக்கிறனாலே தான் நான் போறோம்ன்ற. ஆமா, நிச்சயமா. ஏதோ ஒரு விஷயம், அதான் நான் சொல்றேனே, இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது அன்றைக்கி அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தால எழுந்து ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இதெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், இப்படி ஒன்று நடந்ததா? ஏன்னா பிகாஸ் அவள் வந்து வேனில் போகிறாள், ஸ்கூல் வேனில் போகிறா. இந்த ஸ்கூல் வேன் இப்போ அரேஞ்ச் பண்ணலாம், நான் தான் அவளை கூப்பிட்டு போவேன். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வேன் எல்லாம் அனுப்பியிருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு தனி ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, எப்பவும் போக ரூட் இல்லாமல் ஒரு வேறு ரூட்டில் கூப்பிட்டு போனேன். அப்போ சொல்கிறேன், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 8:20க்கு நான் கிளம்பினாலும் என்னை 9:20க்கு தான் கொண்டு வந்து விட்றாங்க. 1 மணி நேரம் நடுவில் இந்த இடம்லாம் போகிறோம், இந்த இடம்லாம் போய் இத்தனை பேரை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். அதெல்லாம் எல்லா ரூட்டும் தெரியும். ஆமாம், எல்லா ரூட்டும் தெரியும். இந்த ரூட் வந்து இங்கே வந்து இவனை பிக்கப் பண்ணுவாங்க, அந்த தெருவில் அவங்கள பிக்கப் பண்ணுவாங்க, அவங்கள பிக்கப் பண்ணுவாங்க.
பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்கிட்டே வராங்க திருப்பி இன்னொருத்தனை பிக்கப் பண்ண. அதான் நான் சொன்னேன், ஒருவேளை நான் லேட் ஆகும்னு சொன்னால் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவனை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ஒரு 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 50 மீட்டர் தான், அதாவது எங்கள் ரோட்டுக்கு பின்னாடி இருக்கிறவனை பிக்கப் பண்ணுறான். அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு தான் அவனை பிக்கப் பண்ண வருவாங்க. அப்படி இவ கிளம்ப லேட் ஆகும்னாக்கா இங்கேருந்து இவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணும்போது திருப்பி பிக்கப் பண்ணிப்பாங்க. இப்படியெல்லாம் சுற்றுறாங்க அப்படின்னோடனே, இப்போ உங்கள் காலத்தில் நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டபோது, எங்கள் காலத்தில் ஒரு ஆயா வருவாங்க, மல்லிகா ஆயான்னு சொல்லிட்டு ஒரு ஆயா வருவாங்க. அந்த ஆயா தான் எங்களை கூப்பிட்டு போவாங்க. ஒரு 16 பசங்க தெருவா பிச்சை எடுக்க போகாத கணக்கு தான். இங்கே எங்கள் வீட்டிலேருந்து கிருஷ்ணபம்பள்ளி தெருவுலேருந்து அப்படியே கிளம்பினா நேராக அப்படியே ஓவியம் தெரு பக்கத்தில் அங்கே போய் 2 பேரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக அப்படியே அந்த நடந்தே. ஆமாம், நடந்தே தான் அப்படியே நேராக வந்து அந்த ஒரு மசூதி, அந்த பாய் ஸ்கூல் ஒன்று இருக்கும், அந்த ஸ்கூலில் 2 பசங்களை விடணும். அதனால அங்கே இங்கே நடுவில் பிக்கப் பண்ண அந்த 2 பசங்களை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து நேராக ஆராதனா ஹோட்டல்னு ஒரு ரோடு போகும். இந்த ஆராதனா ஹோட்டல்கிட்ட போய் ஒரு பையனை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நேராக ராகவேந்திரா கோவில், அது ரோடு அப்படியே போனால் ராகவேந்திரா கோவில் அங்கே போகும். அந்த இடத்துல ஒரு 4 பசங்களை பிக்கப் பண்ணிட்டு ஒரு 14-15 பசங்க ஆயிரும் மொத்தமாக. பாட்டி இன்னும் இருக்காங்களா? பாட்டி போய் பார்த்தது இல்லை. ஏன் கேட்குறேன்னா இவ்வளோ நடந்திருக்காங்க, டெய்லி அவங்க வண்டி ஓட்டல, அவங்க தான் நடந்திருக்காங்க. அவங்க இல்லை, அவங்க நடந்திருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அது வந்து காத்தால எங்களை கூட்டிகிட்டு போகிறது, திருப்பி சாயங்காலம் அதே மாதிரி நடந்தே தான் எங்களை ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணுறது மீன் வயல் நடுவில் எங்கள் அம்மா வந்து 10-10:30 மணிக்கு தான் சமைப்பாங்க. சமைக்கிற சாப்பாடு எங்களுக்கு மத்தியான டிஃபனும் அந்த ஆயாமா தான் கொண்டு வந்து தருவாங்க. இந்த 3 வேளையும் நடக்கிறது, அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து அந்த இடங்கிறது ஒரு 2.5-3 கிலோமீட்டர் பிக் ஸ்ட்ரீட். சரி, அதே சமயம் அவங்க வந்து என்ன பண்ணணும், எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வரணும். ஆமாம், கூப்பிடுறது எல்லாமே. ஆமாம், கூப்பிடுறது எல்லார் வீட்டுக்கும் போகிறது. அதே மாதிரி சாப்பாடு எல்லாரோட சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து இங்கே காத்தால 10:30 மணிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க எல்லாமே நடந்தே தான் அந்த லேடி பண்ணுவாங்க, அந்த ஆயாமா பண்ணுவாங்க. நடந்தவங்க கொண்டு போய் வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு அப்பா மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்டேட் பேங்க் அந்த பேங்க்கில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறது ஒரு வேலை. தலையில் கூடையில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இன்னொரு செட்டு பஸ்ஸில் ஏறி கொண்டு போய் பாரிஸில் கொடுத்துட்டு சாயங்காலம் வேலைக்கு திருப்பி வந்துடுவாங்க. சாயங்காலம் எங்களை பிக்கப் பண்ண திரும்பி வந்துடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்ல. ஆனால் இதுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம்னு யோசிச்சு பார்த்ததுன்னா 45 ரூபா 3 வேலைக்கும் சேர்த்து. எங்களை காத்தால கூட்டு போகிறதுக்கு 15, சாயங்காலம் கூட்டு போகிறதுக்கு 15, நடுவில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு 15, 45 ஒரு மாதத்துக்கு. ஆனால் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும். அப்போ அவங்க வந்து நல்லா தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு டேட்டுக்கு. ஆனால் உடல் உழைப்பாக இருந்திருக்கு. ஆமாம், இன்னைக்கு வந்து காரில் கறக்கறன்னு கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. அதுக்கே வந்து எங்களுக்குலாம் என்னப்பா நீ தனியாக கொண்டு வந்து விட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவளுக்கு இப்போ 4:10 ஸ்கூல் விடுது, 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுதுன்னா இப்போ வேனில் அவங்க ரிட்டர்ன் வரும்போது எத்தனை மணிக்கு வராங்கன்னா 5:45, 5:30 ஆகிடுது. அதே 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டது நம்ம தனியாக போய் அம்மா அப்பா பிக்கப் பண்ணுறோம்னா 4:50 இங்கே வந்துடுறாங்க. 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இங்கே இருந்துடுறாங்க. ஆமாம், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 40 நிமிஷம் தேவையில்லாமல் அந்த வேன்லேயே தேவையில்லாமல் அவங்க வேன்லேயே சுற்றுறாங்க. சரி, ஆனால் அதுக்கு அந்த நேரம் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களே. இன்றைக்கி நமக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறதுக்கு நமக்கு அப்போ கிடைச்ச விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்க முடியும், ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியும். நம்மளுடைய பெரிய சீனியர் சைடில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் விளையாடுவேன். உண்மைதான், சேர்த்துக்க மாட்டாங்க, இல்லை உப்புக்கு சப்பானிக்கு சேர்த்துப்பாங்க. டே இப்போ பால் மட்டும்தான் பொறுக்கி போடணும், பின்னாடி நில்லு போ, கீப்பரை தாண்டி போகிற பால். அப்போ 4 லைன்லாம் கிடையாது, ரோட்டில் தான் நம்ம விளையாட போகிறோம். கீப்பரை தாண்டி போகிற பால் அங்கே வரதை நீ தான் பிடிச்சி தூக்கி போடணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அந்த பால் தூக்கி போட சொல்கிறாங்க. கரெக்டு தான், அப்படி தான் இருந்தது. உண்மைதான் இல்லையா? அது இல்லை ப்ரோ. ஆனால் இதில் இன்னொன்று நான் யோசித்தேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எத்தனை பசங்க வெளியில் வந்து பம்பரம் விளையாடுறாங்க, கோலி விளையாடுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் ப்ரோ சொல்கிறேன். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வெளில விளையாடலாம், இன்றைக்கும் வந்து நான் கற்றுக் கூட தரலாம், எனக்கு ரெடி தான். ஏன்னா நான் விளையாண்டேன், நான் அதை கற்றுக் கொடுக்க ரெடி. இப்போ விளையாண்டதை கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தா அதே ரோட்டில் நான் போய் விளையாட ட்ரை பண்ணுறேன்னு வைங்களேன், அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுது, எப்படி விளையாட வைக்க முடியும்? அதே இடத்துல தான் நான் விளையாண்டேன், அதே இடத்துல தான் நான் காத்தடி விட்டேன், அதே இடத்துல தான் நான் பம்பரம் விட்டேன், அதே இடத்துல தான் நான் கோலி ஆடினேன். இந்த ரோட்டில் இப்போ நீங்கள் வந்தீங்களே அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா கோலியே அப்படின்னா நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும். பள்ளத்தில் கரெக்டாக போட்டுட்டோன்னு வைங்களேன், போட்டதுக்கப்புறம் நம்ம கிங்காக மாறிடுவோம். கிங்காக மாறிட்டோம்னா சுண்டி அடிக்கலாம். அது நம்ம கிங்காக மாறாத வரைக்கும் இப்படி தான் தள்ளணும். சரியா? அப்போ கேம் எப்படி இருந்திருக்கு யோசிங்க. அப்போ பாருங்க, தெருவா அவன் நம்மளை அடிச்சிடக்கூடாது, அவுட் ஆயிடுவான்னு சொல்லி இப்படி தள்ளினே சுற்றிக்கிட்டு இருப்போம். எவ்வளோ தூரம் தள்ளுறது. அப்போது அதுவே வந்து இப்போ பள்ளத்தில் போட்டான், அவன் மாஸ் ஆகிட்டான்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோலி எடுத்து கையில் வச்சு அடிக்கலாம், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறவன வேணாலும். இங்கே இருக்கும்போது இப்படியே தள்ளி தான் அடிக்கணும். எப்படி தள்ள முடியும்? விரல் கீழே தரையிலலாம் தெரியும். ஓகே, அப்படிலாம் விளையாண்டது இந்த ரோட்டில் தான். இந்த ரோட்டில் தான் அதேமாதிரி பம்பரம் விட்டு விளையாண்டுருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன், என் பையனுக்கும் அதெல்லாம் சொல்லித்தர முடியும். வீட்டில் பம்பரம் இருக்குது, கோலிலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் விளையாடுறதுக்கு இடம்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே தான் விளையாட முடியுது. ஆனால் வீட்டுக்குள்ளே விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு எல்லாரோடையும் மிங்கிள் ஆகாம தான் வீட்டுக்குள்ளே விளையாடணும். அங்கே நாங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட விளையாடுவோம். இப்போ என்ன ஹைலைட்னா அதில் பொண்ணுங்களும் விளையாடுவாங்க.
ஏன் பொண்ணு பம்பர் விடக்கூடாதா, பொண்ணு கோலி ஆடக்கூடாதா? விளையாடுவாங்க. எல்லாருமே சின்ன பசங்க தான், எல்லாரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்த டைம் உண்டு. இப்போ அந்த ரோடு அவ்வளோ பிஸியா இருக்கு. வெளியில போய் நம்ம நின்னாலே நம்ம கவட்டைக்குள்ளேயே வண்டி ஏற்றுவானுங்க. குழந்தைங்களை எப்படி விடுறது? அவ்வளோ பிஸி ஆயிடுச்சு. இதை தான் நான் கேள்வியாக கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், ஒரு ஊர் வந்து பிஸி ஆகக்கூடாது, ஊர்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுலாம் நான் சொல்ல வரல. பிளான் பண்ணி எதை பண்ணியிருந்தாலும் இது நடந்திருக்காதுங்கிறேன். பண்ண முடியாது. அன்பிளான்டா எல்லாருமே தனித்தனியா நம்ம அன்னைக்கு சொன்ன அதே விஷயம் நான் திருப்பி சொல்றேன். அன்பிளான்டானா என்னன்னா, எல்லாருமே சிட்டிக்கு வரணும், சம்பாதிக்கணும். கரெக்ட் ப்ரோ. என் கேள்வி என்னன்னா, ஐடியில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவரோட வாழ வைக்கும் தமிழகம். கரெக்ட் ப்ரோ. தமிழகத்துல இருக்கிறவனையும் நம்ம இப்போ வேற மாதிரி பண்றோம், அது வேற விஷயம். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஒரு பையன் திருச்சியில் இருக்கான் ப்ரோ, அவன் ஐடியில் ஜாயின் பண்ணிட்டான். சென்னையிலேருந்து கம்பெனி இருக்குன்னு வைங்களேன். அவன் பண்ணுற ஒர்க் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் தான் டேட்டா ஃபுல்லாக எடுத்து, டேட்டா சயின்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அவன் வந்து டெய்லி கரெக்டாக டயத்துக்கு லாகின் பண்ணிடுறான், டெய்லி அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் முடிச்சிடறான், எல்லாம் பண்ணிடுறான். இதை பண்ணுறதுக்கு அவனுக்கு தேவை ஒரு மிஷினும் எல்லாரோடையும் மீட்டிங்கும். இன் பர்சன் மீட்டிங் எப்பயுமே மாஸ் தான். இப்போ எப்படி நம்ம சொன்னோம், நம்ம இப்போ காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு மெமரி தானே. ஆமாம். அதனால இன் பர்சன் மீட்டிங் மாஸ் தான். பட் இப்படி தான் வந்து கன்ஜெஷன் ஆகுது, கன்ஜெஷன் ஆகி காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிக்ரீஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சு ஏன் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது? கோவிட் அப்போ இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்தீங்க, இன்னைக்கு வந்து ஏன் கொடுக்க மாட்டீங்கன்ற கேள்வியும் வருதுங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கலாம், நான் அதெல்லாம் பேச விரும்பலை. நான் அதை பேசினேன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் சொல்கிறேன், இல்லை, ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஆதங்கம் மட்டும்தான் பட முடியும், நம்மளால் அதுக்கு எந்த விதமான இதுவும் எடுக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம், அந்த ஆதங்கத்தினால என்னென்னா, நமக்கான ஸ்பேஸ் இப்படிலாம் இருக்குது, அந்த ஸ்பேஸை கொஞ்சம் உருவாக்கிக்கங்கிற ஒரு சின்ன ஞாபகம் மட்டும் நம்மளால் இனித்த நிலைமைக்கு சரி நம்மளதை பார்க்குற அந்த ஒரு 10,000 பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியுது. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் வந்து ஆதங்கம். இந்த அட்டென்ஷன் ஸ்பேன்ங்கிறது வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொன்னோம்ல, அதோட பின்விளைவுகள் எப்படிலாம் இருக்குன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோ, நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா கூட நிறைய பேர் டைம் ஸ்டாம்ப் கேட்பாங்க. முன்ன அப்படிலாம் கேட்டதே இல்லை. ஃபோனர்னால நாங்கள்லாம் வந்து கமெண்ட்ஸ் வீடியோ முன்னெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் வீடியோ, எப்போ நான் இப்போ சொல்ல 2019 2020 நாங்கள் வந்து 1 hour வீடியோலாம் போட்டிருக்கோம். அப்பெல்லாம் டைம் ஸ்டாம்ப்லாம் போட்டதே இல்லை. சரியா? அதுதான் சொல்கிறேன், டைமே இல்லைண்ணா. நான் என்ன கேட்குறேன், அதே ஊர் அதே வாழ்க்கை தான் வாழ்கிறேன், அதே இடத்துல தான் இருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து சிவபரணியோட சேர்ந்து தேங்க் பண்ணுறது. ஏன்னா அந்த நேரம், ஏன்னா இன்னைக்கு என்னென்ன, அதாவது என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிறது ஓகே, இல்லை பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதனால் அந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை நீங்கள் நம்ம இதை கேட்குறதுக்காகவும் பார்க்குறதுக்காகவும் செலவழிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் கேட்குற நேரம் உங்களுக்கும் திருப்பி கிடைக்க போகிறது கிடையாது. நாங்கள் பேசுகிற இந்த ஒரு நேரம் திருப்பி ரிப்பீட்டடாக நிறையா பேர் பார்க்க முடியும். ஆனால் அதுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பொன்னானது. அது நமக்காக செலவு பண்ணுறீங்க இல்லையா. ஆமாம், அது வந்து சமதான் தான், விலை மதிப்பு இல்லாதது, அவ்வளோதான். ஆமாம், இல்லை நான் அதுக்கு தான் சொல்கிறேன் ப்ரோ, அது விலை மதிப்பு இல்லாதது தான். ஆனால் இப்போ எல்லாருமே எப்படி இருக்காங்க பாருங்களேன். அப்போ வந்து வீடியோ பார்க்க வந்தாங்க, 40 நிமிஷம் வீடியோ பார்த்தாங்க, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்றவங்க எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாராட்டணும்னு நினைக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க, ஒரு சிலர் பாராட்டுவாங்க, ஒரு சிலர் அப்படி மேக்ஸிமம் நிறைய பேர் பாராட்டாமல் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டால், அன்னைக்கு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டாலும் யாரும் டைம் ஸ்டாம்ப் கேட்டதில்லை. பட் இப்போ டைம் ஸ்டாம்ப் கேட்குறாங்க. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, டூ மச் ஆஃப் கண்டென்ட் ஃப்ளோ ஆகுது. ஆமா, குப்பை மாதிரி ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒரே ஒரு ஃபோன் தான், நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், 2018 19 நான் சொல்லுவேன், அன்பாக்சிங் அப்படின்னா ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணா எல்லா இடத்துலயும் அதே டப்பா தான் இருக்க போகுது, அதே ஃபோன் தான் இருக்க போகுது, மிஞ்சி போனா கலர் மாறலாம். ஆமா, அந்த ஃபோனை வெளில எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப உள்ள போனா ஒரு கேபிள் இருக்கும், மேனுவல் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். மேபி அப்பயாவது பரவாயில்ல, என்னன்னா ஒரு ஹெட்செட் இருக்கும், ஒரு கேபிள் இருக்கும், ஒரு சார்ஜிங் இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியா நிறைய இருந்தது. இன்னைக்கு வந்து அதுவும் கிடையாது. அப்ப எங்க போய் பார்த்தாலுமே நமக்கு உள்ள என்ன இருக்க போகுது, ஒரு ஃபோன் மட்டும் இருக்கும். அதுவும் சாம்சங் போனும் ஆப்பிள் போனும் பாத்தீங்கன்னா டப்பா வைக்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸே அவ்வளவுதான். டப்பாக்குள்ள அப்பா அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு கேபிள் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு கேபிள் இருக்கு, அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் வந்து அன்பாக்சிங். அப்போ 20 பேர் 30 பேர் இதே வீடியோ தான் போட போறாங்கன்னு நீங்க 30 சேனல்லையும் போய் நான் அந்த அன்பாக்சிங் பார்த்தேன்னா அதே ஃபோன் அதே தான். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வரிசையா போட்டிருந்தது எதை போட்டிருந்தாங்கன்னா V60 வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, ஆனா UFS 2.2 போட்டிருந்தாங்க. ஆனா அதுதான் அதுக்கு ஏதோ காம்பஸ் சுத்துறாங்க. சரி விடுங்க. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி என்ன பண்ணாங்க, Vivo FE, அதுக்கு இது இருக்கு, விஷயத்துக்கு வரேன். இப்போ அந்த மாதிரி நிறைய இருக்கிறனாலே என்ன ஆகுது, பசங்களுக்கு வந்து ஒரு இடத்துல அட்டென்ஷன் ஸ்பேன் வச்சுக்க முடியல. ரெண்டாவது எல்லாரும் டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸுக்கு பண்ணனால 30 செகண்ட் 15 செகண்ட் ஒரு நிமிஷம் அதிகபட்சம் இப்படி கண்டென்ட் கிடைக்குது அப்படின்றனால அதை பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டே இருக்காங்க. சரியா? இதை பற்றியும் நான் வந்து ஆக்சுவலாக இப்போ நரேஷோட காலேஜ் போகும்போது கூட அதான் சொன்னேன். என்னன்னா இப்போ ஒரு ஒன்லைன் ஏதாவது ஒரு படம் அப்படின்னா இந்த படத்துக்கும் ஒரு ஒன்லைன் தான் இருக்கும்.
அந்த ஒன்லைன் நோக்கி தான் படம் டிராவல் ஆகும். கடைசியில் அந்த கருத்தை நம்ம டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக விஜய் ஆண்டனியோட படம் ஒன்று வந்தது, மார்கன் அப்படின்னு. அதுல வந்து கருத்து ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்ல வந்தது கடைசியா என்னன்னா இதுதான், இந்த மாதிரி கருப்பா இருந்தா ஒன்றும் கிடையாது, கருப்பா இருக்கிறவங்க கலர் ஆகிறது தான் அதில் ஒரு விஷயமா வரும் ப்ரோ. ஸோ இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஒன்லைனை வந்து 1 வருஷம் கழிச்சு கேட்டாலும், 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும், 3 வருஷம் கழிச்சு கேட்டாலும் மார்கன் படம் என்னடான்னு கேட்டால் இதுதான் நான் சொல்லுவேன். கரெக்டா? ஆனால் நான் வந்து என்ன பண்றேன், எந்த ஒரு கண்டென்ட் நம்ம இப்போ இந்த கண்டென்ட் பண்றது என்னது, அட்டென்ஷன் ஸ்பேன் யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை, நமக்கும் இல்லை. இப்போ நம்மளே மாறிட்டு வரோம், யங்கர் ஜென்ரேஷன் சின்ன வயசுல இருந்தே இல்லை அப்படி சொல்றேன். இதுதான் பாயிண்ட் ஒன்லைன். கரெக்டா? அதை பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தட்ட போயிட்டு 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து காமேஷ் ப்ரோ சிவா ப்ரோ பண்ணாங்களே அதுல என்ன இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா யாராவது 1-2 பேர் இதை சொல்ல வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இதுவே ஷார்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, இதே இப்போ நம்ம பேசுனது 1/2 மணி நேரம் அப்படின்னு வைங்களா, இல்லாட்டி 1 மணி நேரம் கூட வைங்க, ஷார்ட்ஸ்ல 60 ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். ஆமா, 60 ஷார்ட்ஸ்லயும் 60 ஒன்லைன் இருக்கணும், ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லாம போற வீடியோஸ் கூட இருக்கலாம். ஆனா இந்த 60 ஒன்லைனையும் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? எப்படி 60 ஒன்லைன் எப்படி? எல்லாமே ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம். இது இப்போ இந்த 1 hour, இது ஒரு 1/2 hour நீங்க இதுக்கு எடுக்கக்கூடிய தாக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து கஷ்டம்தான். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ முக்கால்வாசி சீரியல் எடுத்துக்கோங்க, இதுக்குள்ளேயே தான் இருக்கேன் இவ்வளோ வருஷங்கள்ல. நான் ஒர்க் பண்ண சீரியலாக இருக்கட்டும், இல்லை நான் பார்க்குற சீரியல் எல்லாத்துலேயும் ஒன்லைன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒன்லைன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிராமத்தில் ஒரு ஹீரோயின் குடும்பம் இருக்கும், அவங்க சிட்டிக்கு வருவாங்க. சரி, ஓகே, கிராமத்தில் இருக்கிற அந்த ஹீரோயின் சிட்டிக்கு வருவாங்க. ஓகே, வந்துட்டாங்க. இல்லை மதுரை மாதிரி வேற இடத்துல இருக்கிறவங்க சென்னைக்கு வருவாங்க. சரி, இதுதான் ஒன்லைன். இவ்வளோதான். இங்கே என்ன நடக்குது, நம்ம தான் அதை பில்டு பண்ணிக்கணும். ஆமாம், இதுதான் கதை. கிராமத்தில் இருக்கிற ஹீரோயின், அது லட்சியம் இருக்கும், கலெக்டர் ஆகணும்னு வரலாம், டாக்டர் ஆகணும்னு வரலாம், ஆக்ட்ரஸ் ஆகணும்னு வரலாம், நான் அவங்க நடிகை ஆகலாம், ஒரு விளையாட்டு வீராங்கனை ஆகலாம். ஆனால் என்னென்னா அதுக்கான டைட்டில் மட்டும் மாறும். கனா, இந்திரா, சித்தி, இப்படியெல்லாம் பேர் டைட்டில் மட்டும் மாறும். ஆனால் கதை என்னமோ ஒண்ணுதான், கதையோட ஒன்லைன். ஓகே, அது என்னன்னா இது வந்து இப்படி ஒரு ஒன்லைன், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஒன்லைன் சொல்லலாம்டா அப்படின்னா, உலகம் சுத்துது, சுத்துறது ஒரு 4 செகண்ட் நிக்குது, ஓகே, திருப்பி சுத்திடுது, 4 செகண்ட் கழிச்சு திருப்பி சுத்திடுது. இது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீ ஒரு மெகா சீரியலாக எடுக்கலாம், ஒரு பெரிய படமாக எடுக்கலாம், ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக எடுக்கலாம். ஆமாம், உலகம் சுத்துது, ஒரு 4 செகண்ட் நின்று போகுது, 4 செகண்ட் நிற்குது. அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இது வந்து காஸ்ட்லியஸ்ட் ஒன்லைன். இது எங்களுக்கு சக்திமான்ல இருக்கு. சரி, சக்திமான்லாம் இல்லை இருக்கு, சக்திமான்ல எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்கள் சொன்ன அளவுக்கு எக்ஸாக்டாக வராது, ஆனால் இந்த மாதிரி வரும். எப்படின்னா ஒரு நிமிஷம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும், எல்லாமே டார்க் ஆகிடும், என்ன நடந்ததுன்னே தெரியாது, எல்லாரும் அப்படியே இருப்பாங்க, இப்படியே இருப்பாங்க, ஒரு நான் அசைந்தால் அசையும் அந்த மாதிரி இருப்பாங்க, அகிலம் எல்லாமே. அந்த கேப்ல நிறைய நடந்துடும். ஆமாம், ஆனால் ஆக்சுவலாக அப்போ காமிச்சதெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறது. ஆனால் ரியலாக உலகம் சுற்றுறது 1 செகண்ட் 4 செகண்ட் நிற்கும் பொழுது புவியீர்ப்பு விசை இருக்காது, பூமியில் வச்சிருக்கிற பில்டிங் எல்லாமே வானத்துக்கு போயிடும். அதாவது நம்ம தலைகீழாக இருக்கும், வானத்துக்கு போயிடும். திருப்பி 4 செகண்ட் கழிச்சு பழையபடியே நிற்குது அப்படின்னா, சுற்றுதுன்னா மேலே போனதெல்லாம் திருப்பி கீழே வரும், இன்க்ளூடிங் மனிதன்லேருந்து மிருகத்திலிருந்து எல்லாமே. ஸோ அப்போ என்ன நடக்குது? ஆமாம், பயங்கரமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கதை சொல்லலாம், நிறையா கதை சொல்லலாம். ஆனால் என்னென்னா ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி என்னென்னா எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கலாம். நான் மட்டும்தான் இந்த சிந்தனை, இது என்னோட விஷயத்தில் யோசிச்சது, இது ஒரே லைனு, என்னடா இது ஒரே லைன் எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரே விஷயந்தான். ஆனால் எல்லாருமே பண்ணியிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வேறு வேறு. நீங்கள் முதல்வன் எடுத்துக்கங்க, ஜென்டில்மேன் எடுத்துக்கங்க, இந்தியன் எடுத்துக்கங்க, அந்நியன் எடுத்துக்கங்க, எல்லாமே அதுதான், எல்லாமே ஒரே கதை தான். காராப்ஷான், ஓகே, அந்த மாதிரி தான். ஆமாம், அதே மாதிரி சிங்கம் 1, 2, 3, 4 எது எடுத்தீங்கனாலும் கதை ஒன்று தான். ஆமாம், போலீஸ் நம்பர் மட்டும்தான், தீஃபு, சேஸு, ஃபினிஷு, என்னென்னா ஒரே தான் ட்ரீட்மெண்ட். அதுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய சீன்ஸு, டைலாக்ஸு, அதுக்கப்புறம் அதில் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே, இந்த விஷயம் வந்து உங்களை உட்கார வைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த 60 1 நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம். அந்த 60 1 நிமிஷத்தில் யார் யார் என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ அழகாக
இதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக உங்கள் நெஞ்ச தொடுறதா இருக்கும். தொடுறதா இருக்கும் ப்ரோ. அங்கதான் ட்விஸ்ட்டு. எவ்வளோ நாளைக்கு இல்லையே, எவ்வளோ நாளைக்கு கிடையாது. அதாவது என்னன்னா அது என்னன்னா எவ்வளோ நேரத்துக்கு இந்த 60 வீடியோவில் இது 2 நல்லா இருந்தது அப்படின்னு யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. என்ன ஒரு விஷயம் என்ன அதுக்கு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் என்னன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மார்கன் பத்தி நீங்க மறக்க மாட்டேங்கிறீங்கிறேன். நான் உங்களை 10 வருஷம் கழிச்சு மார்கன் பார்த்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த படத்தை பத்தி ஞாபகம் வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா விஜய் நினைச்சு பண்ணா அதுதான் அது ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஒன்னு நீங்க ரெக்கலெக்ட் பண்ணி சொல்லுவீங்க. இப்போ நீங்க வந்து கடைசியா விக்ரம் படம் எப்போ பார்த்தீங்க? விக்ரம் பழசா புதுசா? பழசு வந்து என்னுடைய 4-5 வயசுல பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் 4 வயசு. ஆமாம். நான் அதுக்கப்புறம் இப்போவும் அந்த கண்ணி அதான் பாட்டு ஓகே. படம் எப்போ பார்த்தீங்க? திரும்ப வந்து நிறைய தடவை சன் டிவியில் ஒரு தடவை பார்த்துருப்பேன், இல்லை ராஜ் டிவிலையோ எதுலையோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். நடுவில் என்னன்னா அப்படி விளையாடிட்டோ இல்லை வேறு ஏதோ வேலை பண்ணும்போது போட்டிருக்காங்க, அப்படி பார்த்ததோட சரி. பார்த்ததை வச்சு உங்களால் ஓரளவுக்கு சொல்லிட முடியும் தானே? சொல்லிட முடியும். அந்த மாதிரி கேட்குறேன். ஆனால் இதே மாதிரி அந்த சன் டிவிலேயே இந்த படத்தோட இம்பேக்டை ஒரு சின்ன ஷோ கொடுத்துருக்காதுங்கிறேன். அதே சன் டிவிலேயே ஒரு 10 நிமிஷம் வேறு ஏதோ ஒரு ஷோ கூட வந்திருக்கும் ப்ரோ. ஃபன்னு அவுட்டோரில் ஏதாவது பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அதாவது என்னன்னா முன்னாடி இப்போ பண்ணுற இந்த இம்பேக்டை வந்து ஷோ வந்து கொடுத்துருக்கு. ஒரு சில இப்படி மாட்டலாமா? எது? ஆஹா என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க. அதுலேருந்து இன்புட் கொடுத்து அதுலேயே அவுட்புட், அதாவது அதுலேயே அவுட் எடுத்து அதுலேயே இன் கொடுக்குறாரு. அப்படின்னா அது அப்படியே சார்ஜ் ஏறிக்கிட்டே இன்ஃபினைட்டில் இருக்குமா? அப்படிலாம் ஆகாது. ஓகே சரி, சொல்லுங்க. இருக்கு அந்த மாதிரி இம்பாக்ட் கொடுத்த ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்கு. நான் சொல்றது அதனால தான் ப்ரோ சொன்னேன் திரும்பியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியின் சவால்ங்கிறது இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அவுட்டோரில் வந்து அதான் சவால் ராமன் பண்ணதும் இருக்கு, பப்ளு பண்ணதும் இருக்கு. பப்ளு பண்ணது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, உண்மை அதுதான். சரியா, அவர் பண்ணது ரொம்பவே ஃபேமஸாக போச்சு, இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அவர் பண்ண ஒரு சில ஷோவே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் என்ன கலர் டிஷர்ட் போட்டு வந்தாரு, சன் டிவில டீலா நோடிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இருக்கு. ஆனா அதான் ப்ரோ, அதுதான் சொல்றேன், டீலா நோடில ஞாபகம் இருக்கிறது ஓகே. ஆனா அதுல ஏதோ ஒரு ஷோ தான் அந்த இம்பாக்டை ஏற்படுத்துங்கிற இம்பாக்ட். அந்த ஷோ மறக்கவே மாட்டோங்கிறேன். ஏன்னா நம்ம எதர் நம்ம லைஃப்ல அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தோம்னா மறக்க மாட்டோம். எப்படின்னா இது சவால்ல என்ன பண்ணிருப்பாப்லன்னா, வண்டி இருக்குல்ல இப்படி பிடிச்சி ஓட்ட சொல்லுவார். இப்படி பிடிக்க வேண்டிய வண்டி இப்படி பிடிச்சி ஓட்டணும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஓட்டி முடிச்சிட்டா வின்னு. இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. நீ இதுல த்ராட்டில் கொடுக்கணும், அப்ப வண்டி இப்ப இருக்கும் டிஃபரன்ஸ். கிளச் இங்க பிடிக்கணும், டக்குன்னு பிரெயின் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்ல. இங்க கிளச் பிடிச்சாதான் கிரேப் ஓட முடியும். அப்படி ஓட்டிருப்பாங்களே, ஓட்டுவாங்க தான். எனக்கு என்ன எதுக்காக சொல்றேன்னா, இப்போ அழகண்ணாவோட நான் பழகிறேன், அழகண்ணா தெரியும் எனக்கு. இனி வரைக்கும் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீலாமலை சீரியல்ல அவர் பைக்கை திருப்பினதை நான் இனி வரைக்கும் பிரம்மாண்டமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட பார்க்கும்போது சொல்லுவேன், இது எப்படின்னா புல்லட்டை தூக்கினீங்க அந்த இதுல கேட்குற மாதிரி. அதுல பாம்பு உள்ளுக்குள்ள கை விட்டா பாம்பு. கரெக்ட் இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன். அது உங்க லைஃப்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினால ஞாபகம் இருக்குங்கிறேன். அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது, நான் எவ்வளவு ஷார்ட்ஸ் நானும் பாக்குறேன் ப்ரோ, ஏற்படுத்திச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத சார்ந்து வர ஷார்ட்ஸ் வீடியோ எனக்கு அந்த இம்பாக்டை ஏற்படுத்துது. பட் நான் பாக்குற ஷார்ட்ஸ் எல்லாமே எனக்கு தேவையான ஷார்ட்ஸா வருது. ஒவ்வொருத்தருடைய இது வந்து மாறும்னு சொல்ல வரேன். ஒவ்வொருத்தருடைய இது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சார்ந்து எல்லாருக்குமே வந்து காத்தால ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏஜ்ல இன்ட்ரோவர் தகவல் கேட்டு போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த இன்ட்ரோவர் தகவலுக்கு முன்னாடி 2 பாட்டு இருக்கும், அந்த பாட்டை கேட்டுட்டு போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ இதை நான் கேட்கும்போது கூட இவன் பயங்கரமான பூமரா இருப்பான் போல இருக்கா. இன்ட்ரோவர் தகவல்னா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. கரெக்ட். நீங்க நம்ம பார்க்கக்கூடியது இந்த இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய 14-15 வயசு பசங்க, இல்லை 18 வயசு பசங்களுக்கு இன்ட்ரோவர் தகவல்னா என்னன்னே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க பாருங்க, எஸ்பிகே அப்படிங்கிறவர் வந்து உங்களை நம்ம ஊர் ரோடு அண்ட் பொல்யூஷன் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபுட் பற்றி சோஷியல் அவேர்னஸ் வீடியோ போட சொன்னேன். ரோட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. எக்ஸாம்பிள் நியர் கிருஷ்ணகிரி ஹைவே NH44 ரோட்ஸ் ஆர் வெரி ஒஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. சொல்லுங்கள். இல்லை இதோ இப்போ போட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து எனக்கு இவர் கூட அனுப்பிச்சிருந்தாரு, நம்ம அந்த 3 BHK பற்றி பேச சொல்லி. ஆமாம், நீங்கள் பார்த்துட்டீங்களா? 3 BHK நான் பார்க்கல, நான் பார்த்து முதல்ல பாருங்கள். அதெல்லாம் அந்த 3 BHK பற்றியும் பேசுவோம். MS பாஸ்கரண்ணா, அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, MS பாஸ்கரண்ணா பற்றி, பார்க்கிங் பற்றியும். அவர் வந்து லெஜெண்ட். அவரை பற்றி பார்க்கிங் நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கிங் பார்த்தேன். நான் திருப்பி இன்னொரு தடவை அந்த அவார்டு கிடச்சதுக்கு அப்புறமா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். பார்க்கிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக ஓகே டன். நீங்கள் அப்போ அந்த 2 படமும் பார்த்துருங்க. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். கட்டாயமா. இல்லை என்னன்னா பேச வந்த டாபிக்மே அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு டெடிகேஷனோட பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவோட மோட்டோ என்னன்றதையுமே ஒவ்வொரு தடவையும் நாங்களே ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இந்தியாவிலேயே இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், இந்தியர்களாகவே தற்சார்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். கரெக்டு தான்.
அதற்கான கம்யூனிட்டி தான் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு நாட்டோட இதுக்காக அதில் தான் நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சம்பாதியத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து ஏதோ போடுற கொஞ்சோண்டு காசை வாங்கி நாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நோக்கம் ஒரு விஷயத்தை வந்து டெடிக்கேட்டடாக பண்ணணும் அப்படின்னாலே அதுலேருந்து நம்ம வந்து இப்படி தவறி போயிடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. பண்ணக்கூடிய நாங்களே வீடியோ பண்ணக்கூடிய எங்களுக்கே அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம், செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். பார்க்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இதில் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, எங்கேயாவது போயிட்டு திரும்ப அங்கேயே வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டைம் போயிடுது. அதுதான் பிரச்சனை. போயிடுது, டைவர்ஷன் நிறைய விஷயங்கள் போயிட்டு திருப்பி இதுக்கு வரும்போது என்ன சொன்னா, என்ன நம்ம கிட்ட சொன்னா அப்படின்னு இது என்ன இம்பாக்ட் ஏற்படுதுன்னு சொல்றேன். ஒரு சிஇஓ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரா, இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் பசங்களால ஆழ்ந்து சிந்திக்க முடியல. எப்படின்னா, இப்போ ஒரு ரோட்ல நீங்க வண்டி ஓட்டுறீங்க ப்ரோ, திடீர்னு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஸ்கிட் ஆகுது. அது ஏன் ஸ்கிட் ஆச்சுங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல லைஃப் லாங் நீங்க ஸ்கிட்டே ஆயிருக்க மாட்டீங்க. அது ஏன் ஸ்கிட் ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்கே உனக்கு டைம் இல்லையா? ஆமா, அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி யோசிக்கிறான். திரும்பி என்ன ஆகுது, அதே ரோடு வழியா வரும்போது ஸ்கிட் ஆயிடுறான். அதே ரோடு வழியா வரும்போது ஸ்கிட் ஆனது, ஏன்னா முதல் ஸ்கிட் ஆனதை ரியலைஸ் பண்றது கூட டைம் இல்லை. ப்ரெஷர்ல தான் பசங்க இருக்காங்க. எதர் இட் இஸ் a மேல் ஆர் ஃபீமேல், எல்லாருமே அந்த லெவல்ல தான் இருக்கும். திருப்பி வரும்போது அந்த இடத்துல ஸ்கிட் ஆகுமேங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏன் ஞாபகம் வச்சுக்கலன்னா, போகும்போது ஸ்கிட் ஆனதே ஞாபகம் இல்லை. அதேதான் இது வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ரேஞ்சில தான். இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினேன் இல்லையா, அந்த ஒரு வீடியோல நான் ஒரு பேசியிருக்கேன். கரெக்ட். இப்போ அதுல இருந்து டைவர்ட் ஆகி வந்துட்டேன் பாருங்க. ஒரு கால் நான் என் ஃப்ரெண்டோட பேசினேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட் என் கூட இருக்கும்போது நான் ஃபோன் கால் பேசிட்டு இருந்தேன். சரி, ஓகே. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஜாலியாக படிச்சுட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு. சரி, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படித்தது பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் தான். சரியா, நம்ம பாருங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நம்ம வந்து என் லைஃப்பில் நான் திருப்பி பார்க்குறேன். வெரி குட். எத்தனை வருஷம் கழிச்சு இல்லை? ஆமாம், இப்போ நான் பார்க்குறது இப்போ ஒரு வருஷம். அப்போ வந்து ஆமாம், அப்போ என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா, நாம் வந்து டீசென்சி பார்க்குறோம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். அது நம்ம ஃப்ரெண்டு பாலாஜி தான். கூட 15 பசங்களில் அவனும் ஒருத்தன். அப்போ நம்ம எப்படி பேசியிருப்போமோ அதே மாதிரி டக்குன்னு எடுத்து வந்து பேச முடியாத. அப்போலாம் நடந்து போகும்போது என்ன பேசுவாங்க, பாலாஜி, கோமதி எல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு பசங்க செட் அப்படி நடந்து போகும்போது, டே உன் சாக்ஸ் ரொம்ப துவைக்கிறதே இல்லைடா, குடுறா நானே துவைச்சி கொடுத்துறேன்டா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக, அதாவது என்னென்னா எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பீரியட். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் அந்த இது. ஸோ அந்த ஃப்ரெண்டை நம்ம பார்க்கும்போது பழைய விஷயங்கள் நிறையா அசை போடலாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவனை பார்த்துட்டோம். அவனுக்கும் இப்போ நம்மளை மாதிரியே அந்த ஏஜ் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது நீ அப்படி ஸ்மார்ட்டாக இருந்த, எப்படி ஸ்மார்ட்டாக இருந்த, இப்போ நம்ம மூஞ்சியெல்லாம் எப்படி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரியே நம்ம ஃப்ரெண்டு மாறி இருக்கும்போது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன வருத்தம், அது ஒரு இனம் புரியாது மிக்சட் ஃபீலிங்க. நம்ம கூட ஏன்னா நம்ம கூட படித்த ஒருத்தன் நம்ம இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உயிரோட நம்ம பார்க்குறோங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் அவன் ஃபோன் பேசுகிறான்ட்டு ஒரு டீசென்சி கருதி நம்ம வந்து அவன் ஃபோன் பேசி முடிக்கட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே, அவன் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை என்னால் தவிர்க்க முடியல, வேறு வழியே இல்லை. அந்த ஃபோன் கால் நான் பேசிட்டு திரும்புறதுக்குள்ளே அவன் கால் டாக்ஸி வந்துச்சு, கிளம்பிட்டான். ஸோ நான் உங்களுக்குலாம் சொல்ல வருது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் விட்டுருங்க. அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கட்டும், என்ன வேணா பண்ணிருக்கட்டும், போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டுங்கன்ற. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாயா சொல்லிடுங்க, சொல்லிட்டு நான் தான் புரியுது புரியல. ஏன்னா 2 கான்டாக்ட் கூட இல்லையா இப்போ? ஆமாம், கான்டாக்ட் கூட இல்லை. ஒரு தடவை பார்த்துருந்தேன்னா அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கலாம், வாட்ஸ்அப்பில் வாங்கியிருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பிடிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிடலாம். சரி விடுங்க. ஸோ என்ன மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்பில் எப்போ ஜாலியாக இருந்தோம்? ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸ்கூல் படித்து முடித்த உடனே அப்போ படிக்கிற பாதி ஏண்டுலேயே நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படியே படித்து முடித்தா திருப்பி அங்கே ஒரு கமிட்மெண்ட் வரும், இதெல்லாம் பண்ணாதான்டா கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து கல்யாணம் பண்ணால், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் கமிட்மெண்ட் நினச்சி நம்ம அப்படியே இருப்போம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டா, இவ்வளோ நாள் போனது ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் நேம் கார்டே போட்டிருக்காங்கடாங்கிறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் புரியும். உண்மைதான், கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறமா நம்மளை மாதிரியே நாம ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை ஜாலியாக அப்படி வளர்த்து அந்த குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பொறுப்பு வந்து அது ஒரு இன்ஃபினிட்டி, அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் நாம ஜாலியாக இருந்த ஒரு சிலரை நாம் பார்க்கும்போது, அதை நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு நல்லா இருக்கும். நினச்சி பார்க்குற ஒரு விஷயம் தானே, நினைவுகள் தான் நம்மளை வந்து அப்படியே கடத்தி ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த நினைவுகள், ஏன்னா முக்கால்வாசி நேரம் மொபைலையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நினைவுகள் எதுவும் கிடைக்காது. ஏன்னா அந்த சொன்ன மாதிரி இந்த 60 வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து நினைவுகளை நிறையா வளர்த்துக்கணும் அப்படின்னாலே நிறையா நண்பர்களோடு நம்ம பேசணும். ஓகே, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். அட்லீஸ்ட் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நான் சொல்ல வருது வந்து, நீங்கள் ஊட்டி, காஷ்மீர், இந்த மாதிரி எங்கேயாவது அப்படிலாம் இல்லை, கோவா அப்படி இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையில் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தோடைய
அதுலயே டிராவல் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு, போறது இல்லை, அதான் உண்மை. ஸோ எத்தனை பேர் அதை பண்றீங்க? அதை அட்லீஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த நினைவுகள் கூட கூட்டு போறோம்ல, அந்த நினைவுகள் நமக்கு ஆசைப்பட பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம சொல்றோம். இப்போ இந்த வீடியோவே டிஸ்ட்ராக்ஷனை பற்றி தான் பேசணும். எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகி பேசணும் பார்த்தீங்களா? உண்மைதான், நிறைய. ஸோ எஸ், ஸோ ஏன்னா பேச வந்து சொல்ல வர விஷயத்த கூட நாங்கள் சக்கர தடவி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சிலருக்கு அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணணும் போது அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும், அதை எடுத்துட்டு வந்து உள்ள நம்ம புகுத்துவோம். ஸோ அப்படி இப்படி வெளில போயிட்டு தான் வருது. உண்மைதான், வெளில போயிட்டு தான் வர முடியும். ஏன்னா டேரெக்டாக ஒரு விஷயத்தை சின்னதாகவே சொல்லிட்டோம்னா சின்னதாக இருக்கிற விஷயம் புரியாது. அட்லீஸ்ட் நாங்கள் பேசுறதுல ஏதாவது ஒரு வெறுப்பாகுதுன்னா அந்த வெறுப்பாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமேங்கிறதுக்காக தான் கரெக்ட் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன். இனிமேல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வீடியோ ஒன்று திருப்பி பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆகியிருந்தீங்கன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இன்னொரு வீடியோ நாங்கள் பண்ணுறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி மற்றும் ஓகே, பார்க்கலாங்க. பை பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.